வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். இன்றைய சிந்தனை பகவத்கீதையை நாம் தொடங்க இருக்கின்றோம். ஐயா அவர்கள் கடந்த வகுப்பினுடைய சுருக்கத்தை விளக்கம் செய்து பிறகு சாங்கிய யோகத்தினுடைய தொடர் வகுப்பை நமக்கு உரையாக விரிவாக்கம் செய்து விளக்க உரை வழங்குமாறு வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ஐயா கேக்குங்களா? ஐயா கேக்குதுங்க ஐயா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சிந்தனையை, உடல் நலத்தை சீர் அமைத்து உய்வித்த குருவே வாழ்க. வாழ்க வாழ்க. சான்ற பெருமக்களே, மனித குலத்தை காக்கவல்ல தர்ம நீதிகளை வெளிப்படுத்திய பல மகான்களில் ஸ்ரீமத் பகவத்கீதை அருளிய பகவான் வேதவியாச மகர்ஷியையும் 20ஆம் நூற்றாண்டு தந்த மகான் பகவான் வேதாத்திரி மகர்ஷி அவர்களையும் பணிந்து போற்றி இந்த ஞான பெட்டகத்தின் ஸ்லோகங்களுக்கு விளக்கம் பெறும் வாய்ப்பை நல்கிய இறையருளையும் போற்றி இந்நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்துள்ள பேராசிரியர் சக்தி சரவணன் ஐயா அவர்களுக்கும் மற்றும் அவரோடு இணைந்து தொண்டாற்றுகின்ற நல் உள்ளங்களுக்கும் நன்றி பாராட்டி இந்த நிகழ்ச்சியை துவங்கும். சாங்கிய யோகம் என்ற 2வது அத்தியாயத்தை 13 ஸ்லோகங்களிலே வரைக்கும் சென்ற வகுப்பிலே பார்த்தோம். அவருடைய சுருக்கம் என்ன என்றால், ஆத்மா என்பது அழிவில்லாத ஒரு பொருள். அதற்கு மூலம் பரமாத்மா. இந்த ஆத்மா எந்த வகையிலையும் அனுபவிப்பதோ அல்லது அதற்கு சுயமாக உணரக்கூடிய திறமோ தரமோ இல்லை. புலன்கள் மூலமாகத்தான் ஆத்மா புறப்பொருட்களோடு உலக இன்பங்களோடு தொடர்பு கொண்டு அந்த இன்பத் துன்பத்தை உணர முடியுமே தவிர, உடல் என்ற இயக்கம் இல்லை என்றால் ஆத்மா தன்னிச்சையாக தனித்து செயல்பட முடியாது என்பதை சென்ற வகுப்பிலே பார்த்தோம். இப்போ ஆத்மாவை பற்றி தத்துவ ரீதியாக, புராண கதைகள் ரீதியாக நாம் பல செய்திகளை கேட்டிருக்கின்றோம். ஆனாலும் ஆத்மாவை பற்றி ஒரு தெளிந்த கணிப்பு நமக்கு உண்டா என்றால் அது ஒரு குழப்பமான விடையாகத்தான் இருக்கும். அதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்றால், இப்ப ஐயா அவங்க ஆழ்மன சக்தி என்று சொன்னாங்க பாருங்க. அந்த ஒவ்வொரு வார்த்தையும் அதை உணர்ந்து உள்ளொடுங்கி போகின்ற போது அந்த ஆற்றலின் எல்லையில்லாத சக்தி நமக்குள் நிகழ்த்துகின்ற மாற்றத்தை நாம் உணர முடியும். இதே தன்மைதான் ஆத்மாவை அறிந்து கொள்வதற்கும் நமக்கு அவசியமாகிறது. எந்த வகையில் இதை உணர முடியும் என்றால், நம்முடைய மனதை கொண்டே மனதின் ஆழ்நிலை என்ற ஐயா சொன்னாங்க பாருங்க, அது மாதிரி அடிமனம் என்ற அந்த நுண்ணிய அலைக்களம், அவர் 7 முதல் 1 சொல்லக்கூடிய நுண்ணிய அலைக்களத்தில் இருக்கின்ற போதுதான் இந்த ஆத்மாவை பற்றிய உண்மைகளை நாம் தெளிவாக விளங்கிக் கொள்ள முடியும். அப்படி இல்லாத போது கூட விளக்கங்கள் நமக்கு பெரும் அளவிலே துணை செய்யும். அப்ப விளக்கம் சொன்னவர்கள் தெளிந்துதான் சொன்னார்கள். ஆனா அவர் எழுதி வைத்த கருத்துக்கள் கொஞ்சம் ரகசியார்த்தமானவை. அந்த ரகசியார்த்தத்தை புரிந்து கொள்ளக்கூடிய கோட் வேர்டு என்ன என்றால் தியானம். அப்ப தியானத்தின் மூலம் நுண்மை நிலை தொட்டால்தான் மகான்கள் எந்த அறிவு நிலையில இருந்து எந்த கருத்தை சொல்ல வந்தார்கள்
என்பதை உள்ளது உள்ளவாறு உணர்ந்து அந்த ரகசியத்தை வெளிப்படுத்த முடியும். மகான்களுக்கு பிறகு இந்த தத்துவத்தை கையெடுத்தவர்கள் எத்தனை பேர் தவத்திலே தேர்ச்சி பெற்றிருந்தார்கள் என்று சொல்ல முடியாது. தேர்ச்சி பெற்ற விளக்கம் அசல் விளக்கமாக இருக்கும். அப்ப குழப்பம் வந்ததுக்கு காரணம் என்ன என்றால், தேர்ச்சி பெறவில்லை என்பதை தவிர வேறு காரணம் இருக்க முடியாது. இப்போ இன்றைய விஞ்ஞான யுகத்துக்கு ஏற்றபடி மகிழ்ச்சியுடைய கருத்துக்களை மையப்படுத்தி ஆத்மா என்றால் என்ன என்பதை நாம் தெளிவாக விளங்கிக் கொள்ளலாம். இந்த விளக்கம் பெற்றுவிட்டால் அடுத்த ஸ்லோகங்களை மிக எளிதாக கடந்து போய்விடலாம். நீண்ட விளக்கங்கள் தேவைப்படாது. நம் உடலுக்குள்ளாக ஆத்மா எங்கே இருக்கிறது என்ற ஒரு கேள்வி எழுப்புகின்ற போது, உடலின் மையம், அதை மூலாதார மையம் என்று சித்த பெருமக்கள் சொல்றாங்க. மூல ஆதாரம் மூலாதாரம். அதாவது இந்த உடல் தோன்றுவதற்கு மூலமான சக்தி, இந்த உடல் இன்று வரைக்கும் வாழ்ந்து கொண்டிருப்பதற்கு ஆதாரமான சக்தி. அப்ப மூலமாகவும் ஆதாரமாகவும் அமைந்துள்ளதால் இதற்கு மூலாதார மையம் என்று பேர். அப்ப இந்த மூலாதார மையத்தில் இருக்கின்ற சக்தி தான் ஆத்மா. இந்த ஆத்மாவுக்கு மூலமான பொருள் பரமாத்மா. இதைத்தான் ஆத்மாவை சோல் என்று ஆங்கிலத்துல விஞ்ஞானத்தில் குறிப்பிடுறாங்க. ஜெனடிக் சென்டர் என்ற வார்த்தையும் குறிப்பிடுறாங்க. மகிழ்ச்சி அவர்கள் ஆத்மா என்ற வார்த்தையும் கருமையம் என்ற வார்த்தையும் பயன்படுத்துறாங்க. இப்ப எல்லாவற்றுக்கும் எங்கே இருந்து பயணத்தை துவக்கினால் நாம் தெளிவாக விளங்கிக் கொள்ள முடியும் என்றால் இறைநிலை. எல்லாமே இறைநிலையில் இருந்து பரிணமித்தவைதான் என்பதுல எந்த மத நூலும் முரண்படவே இல்லை. விஞ்ஞானமும் நாஸ்திகமும் முரண்படவும் இல்லை. அப்ப இறைநிலையினுடைய பண்புகளை சைவ சித்தாந்தம் ஒரு 6 வார்த்தைகளை சொல்லியிருக்கிறார். சத்யோஜதம், வாமதேவம், ஈசானம், அகோரம், தத்புருஷம், திருவதனம். இந்த 6 பண்புகள் உள்ளடங்கி இருப்பதனால்தான் அது எழுச்சி பெறுவதற்கு ஆதாரமானது. இதே போல மகிழ்ச்சி அவர்களும் ஒரு 6 வார்த்தைகளை பயன்படுத்துவாங்க. கினமேட்டிக், கியூரிங், ஹைலி டிரான்ஸ்பரண்ட், மைட்டி, டார்க் அண்ட் ஃப்ளூயிட் மேட்டர். அப்ப சுத்த வெளி என்பது சூன்யம் அல்ல. அதற்குள் இந்த 6 தன்மைகளும் அடக்கம் பெற்றிருக்கின்றன. அதற்கான மூல சக்தி என்ன என்றால் அழுத்தம் என்னும் உந்துவாற்று ஒன்றை கொண்டு. அந்த அழுத்தம் வெளிப்பட்டு அடைந்த மலர்ச்சிகள் தான் இந்த 6 தன்மைகளாக வெளிப்படும். அப்படி வந்த முதல் பரிணாமம் இறைத்துகள், காட் பார்ட்டிகள். இந்த இறைத்துகளின் அமைப்பு என்ன என்றால், அந்த சுத்தவெளியிலிருந்து பின்னப்பட்டதனால அந்த அறிவு இதற்குள் பின்னப்பட்டு ஒரு துகள் அறிவாக, சிற்றறிவாக இருக்கும். அந்த அறிவின் ஆற்றல் தான் எழுச்சி பெற்று சுழல் அலையாக இயங்கி அந்த சுழலின் வேகம் சூழ்ந்திருக்கின்ற சுத்தவெளியோடு கலப்புறுகின்ற போது அந்த அழுத்தத்தை இந்த சுழல் அலைகள் சமன்படும் அளவுக்கு அதுக்கு ஊடுருவி போகும். அப்ப அதனுடைய அலை வேகம் என்ன என்றால் 1 முதல் 3 என்று அளக்கிறாங்க. அப்ப சுத்தவெளியில் 3 பண்புகள், இறைத்துகளில் 3 பண்புகள் உண்டு. ஒன்று மையத்தில் சுத்தவெளியிலிருந்து பின்னப்பட்ட துகள், அதன் ஆற்றல் எழுச்சி பெற்று இயங்கிய சுழற்சி. அந்த சுழற்சி சுத்தவெளியோடு கலப்புற்று ஏற்பட்ட காந்த களம் 3 அலை வரைக்கும் போகும். இது நல்லா நினைவு வைத்துக் கொள்ளுங்க, குறிப்பிடுதான் எடுத்துக்கொள்ளலாம். அடுத்து சில கோடி இறைத்துகள்கள் குவிந்து விண் என்ற ஒரு பரிமாணத்தை தொடுகின்ற போது எத்தனை இறைத்துகள்கள் ஒரு விண்ணில் குவிந்தனவோ
அத்தனை அந்த மையத்துகளும் இணைந்து மையத்தில் தொகுப்பாகுது. அதனால் அந்த திணி பெற்ற மையத்தில் இருக்கின்ற அந்த அறிவு அதனுடைய ஆற்றல் எழுச்சி பெற்று சுழல் அலையாக வந்து விரிகின்ற போது இது இறைத்துகளை விட அதிகமான ஆற்றல் பெற்றிருப்பதால் அந்த 3 என்ற எல்லைக்கோட்டை கடந்து 7 வரைக்கும் போகும். அப்ப விண்ணுடைய அலை வேகம் 7 வரைக்கும். இதன் பிறகு இந்த விண்கலம் தான் இந்த பிரபஞ்சம். இதனோடு சில மாற்றங்கள் நிகழ்ந்ததால் தான் இந்த விண் என்ற சக்தி பரமாத்மா என்ற மேன்மையை உணர்கின்ற தன்மை பெறுகிறது. அதற்கு என்னவெல்லாம் காரணம் என்றால் 27 நட்சத்திர தொகுதியிலிருந்து வருகின்ற ஆற்றல், இந்த சூரிய குடும்பத்தின் நவகோள்களிலிருந்து வருகின்ற ஆற்றல், இந்த பூமியின் பஞ்சபூத சேர்க்கையில் இருந்து வருகின்ற ஆற்றல், இந்த 3 அலைத்தன்மைகளும் அந்த விண் அலையோடு இணைகின்ற போது அதனுடைய ஆற்றல் இன்னும் மேன்மையடைந்து அந்த வேகம் மையத்திலிருந்து வெளிப்படுகின்ற போது 7 என்ற எல்லை கடந்து 13 வரைக்கும் போகிறது. அப்போ நட்சத்திரங்கள், நவகோள்கள், பஞ்சபூதங்கள் இது விண் என்ற ஆற்றலோடு இணைந்ததால் அது உணர்கின்ற ஆத்மா என்ற சிறப்பை பெறுகிறது. இது எப்படி நம்ம நிரூபிக்க முடியும்? இந்த கருத்து இதுவரைக்கும் விஞ்ஞானத்திலேயோ எங்குமே கிடையாது. அப்போ லாஜிக்கல் திங்கிங், இதை எப்படி நாம் புரிந்து கொள்ள முடியும், நம்ப முடியும் என்றால், இந்த 27 நட்சத்திர தொகுதிகளின் தாக்கம் இல்லை என்றால் இனங்களே வந்திருக்க முடியாது என்பது ஜோதிட சாஸ்திரத்தில் உள்ள ஒரு குறிப்பு. அதை ஆதாரமாக எதை சொல்லலாம் என்றால், ஒரு தாயின் கர்ப்பத்தில் ஆத்மா என்ற ஒரு கரு உருவாகின்ற போது தந்தை தாய் ஈர் உயிரும் ஒன்று சேர்ந்து தழைத்து ஒரு உடலாகி உலகில் வருகிறோம். அப்ப இந்த 2 உயிரும் சேர்கின்ற போது ஏற்படக்கூடிய காந்த உடல், அந்த காந்த உடல் தான் முதல் தோன்றுகின்ற கரு. இது தொடர்ந்து தாயினுடைய கருப்பைக்கு வந்து சேர்கின்ற நாதம் என்ற சக்தி ஈர்த்து தன்மையப்படுத்தி அந்த தாய் தந்தரின் கருவிலே என்னென்ன சஞ்சித கர்ம வினைகள் வந்து சேர்ந்ததோ அதற்கு தகுந்த உருவமைப்பு, குணம், அறிவு திறம், கீர்த்தி, உடல் ஆரோக்கியம், அது வாழ்க்கையில் ஈட்டக்கூடிய செல்வம், வெற்றிகள் அனைத்தும் அதுக்குள்ள இருக்கு. அது தகுந்தாப்போல் இப்ப முதல்ல உடலை கட்டிக்கொள்ள தொடங்குகிறது. இந்த உடல் எத்தனை நாள் எடுத்துக்கொண்டு முழுமையாக கட்டி முடித்து பிறகு பிரசவமாகிறது என்றால் 270 80 நாட்களுக்குள்ள நம்ம கணக்கு சொல்லணும். இதை 10 மாதம் என்று நம்ம குறிப்பிடுகின்றோம். கேலண்டர் கணக்குப்படி 10 மாதம் என்றால் 305 6 நாட்கள் வரணும். அதான் 10 மாசம். இங்க 270 80க்குள்ளதான் பிரசவம் ஆகுது. அப்படின்னா 9 மாசம் 1 வாரம் 10 நாள் தான் கணக்கு வருது. அப்ப 9 மாதத்துக்கு ஏன் நம்ம 10ன்னு சொல்லணும் அப்படின்னா, தாயின் கர்ப்பத்தில் கரு உருவாவதற்கு கர்ம பலன் அடிப்படை. இந்த கர்ம பலனுக்கு தகுந்த நட்சத்திர பலன் எது? அந்த நட்சத்திரம் வருகின்ற அன்றைக்கு தாம்பத்தியம் நிகழ்ந்தால் அது கருவாகிறது. அந்த நட்சத்திரத்திலிருந்து தொடர்ந்து 10 சுற்று 27 27 27 10 சுற்று முடிகிற போது அந்த குழந்தையின் வளர்ச்சி முழுமை பெறுகிறது. அதுதான் 270 80 நாட்களுக்குள்ள நம்ம பிரசவம் சொல்கின்றோம். இது ஒரு காரணமாச்சுங்களா. 2வது, ஒரு பெண் குழந்தை பிறந்து 13 வயதுல உடல் ரீதியான பக்குவத்தை அடைந்து விடுகிறது. அதன் பிறகு அது மெச்சூரிட்டி என்ற வகையில அது கருப்பை தயாராகிறது. அப்படி தயாரான கருப்பை அந்த நாளிலிருந்து 27 நாட்கள் முடிந்து 28ஆம் நாள் விலக்காகும். இது ஆரோக்கியமான கருப்பையுடைய அமைப்பு. 27 வந்துச்சுங்களா. 2. 3வது,
14 வயதிலிருந்து 40 வயதிற்குள் ஒரு பெண்மணி 27 குழந்தைகளை கருவாக்கலாம் என்பதுதான் குசேலன் என்ற கதாபாத்திரத்தின் மூலமாக 27 குழந்தைகள் என்று ஒரு கருத்தை கொடுத்திருக்கின்றார். மருத்துவ சான்றிதழ் படியும் கிட்டத்தட்ட 20 குழந்தைக்கு மேலாக பெற்றதாக மருத்துவ சான்று இருக்கிறது. இது 3வது வச்சுங்களா. 4வது கருத்து, ஜீவன்களின் அனைத்து அனுபவங்களும் மனிதன் வரைக்கும் எங்கே பதிந்து இருக்கின்றன, எந்த அலைச்சூழலில் பதிகின்றன என்றால் பீட்டா ஃப்ரீக்வன்சி என்ற 14 முதல் 40 வரை. அப்ப 14ல 13 கழிச்சிட்டீங்கன்னா 27 அலைநிலைகள் வரும். அப்ப எல்லா அனுபவங்களும் 14லிருந்து 40 வரைக்கும் உள்ள 27 அலைநிலைகளில் தான் பதிகின்றன. அதான் மனசுன்னு சொல்றோம், ஜீவாத்மா. அப்ப இந்த 4 சாட்சிகள் இருப்பதனால நட்சத்திரங்களின் தாக்கம் தான் ஜீவன் வருவதற்கு, ஆத்மா என்ற உணர்ச்சி திறம் வருவதற்கு காரணி. அதனுடன் நவக்கோளில் வருகின்ற தாதுக்கள் உடல் என்ற அமைப்பு வருவதற்கு காரணி. இவை இரண்டுக்கும் அடிப்படை பஞ்சபூதங்கள். அது இந்த பூமியில குறிப்பிட்ட விகிதாச்சாரத்தை தொடர்கின்ற காலத்தை மாற்றி சொல்லுவாங்க, தி ஹோலிஸ்டிக் ரேஷியோ ஆஃப் 5 எலிமெண்ட்ஸ். பஞ்சபூதங்களின் குறிப்பிட்ட தெய்வீக விகிதாச்சாரம் என்று மகர்ஷி ஒரு தெய்வீக என்ற வார்த்தை சேர்த்துவார். அது நிகழ்ந்ததால் தான் பூமியில உயிரினங்கள் தோன்றின, உணர்கின்ற சிறப்புடைய உயிர்கள் தோன்றின. அதனால அந்த உணர்தல் என்ற ஜீவாத்மா 14-40 வரைக்கும் உள்ளதான் ஜீவாத்மா. அப்போ நமக்குள் மூலாதாரம் என்ற மையம் இருக்க, அந்த மையத்தை ஒரு படமாக வரைந்தால் மையத்தில் உள்ள சுத்த வெளியின் அறிவு. இந்த அறிவு என்ன சிறப்பு என்றால், எத்தனை மாற்றங்கள் நிகழ்ந்த போதும் இந்த அறிவு அந்த தெய்வத்தின் அதே தன்மையோடு சிறிதும் மாறுபடாமல், களங்கம் இல்லாமல் அதே சுத்த வெளியாக இருக்கும். இதுதான் நம்முடைய ஆத்மாவின் மையக்கூறு. இந்த மையம் அதற்குள் அடங்கியிருக்கின்ற ஆற்றல் எழுச்சி பெற்று 1 முதல் 40 வரைக்கும் அலைவேகத்துல போகும். அப்போ அந்த ஆற்றல் விரிப்பெற்று கொண்டே போகிறது. 1 முதல் 3 என்பது இறை துகள் நிலை, 4 முதல் 7 என்பது விண்நிலை, 8 முதல் 13 என்பது பரமாத்மா நிலை, 14 முதல் 40 என்பது ஜீவாத்மா நிலை. அதனால்தான் நமக்குள் பரம்பொருள் இருக்கிறது என்று எல்லா தத்துவம் ஏன் பேசுகின்றன என்றால், இந்த பரமாத்மா தான் ஜீவாத்மாவிற்கு மூலக்கூறு. இந்த பரமாத்மாவிற்கு மூலம் விண், விண்ணுக்கு மூலம் இறை துகள், இறை துகளுக்கு மூலம் சுத்தவெளி. அப்ப இதைத்தான் அந்த சுத்தவெளி என்பதை ஆதி சிவம் என்றும், அதிலிருந்து எழுச்சி பெற்ற இறை துகளை சக்தி என்றும், அதிலிருந்து தோன்றிய விண் களத்திலிருந்து அனைத்தும் உள்ளவற்றை பிரம்மலோகம் என்றும், இந்த பிரம்மலோகத்தில் பஞ்சபூதங்க இணைப்பு கணபதி என்றும், இந்த பஞ்சபூதங்களோடு உணர்கின்ற திறம் வெளிப்படுகின்ற போது 5 பௌதிகங்கள் பிளஸ் உணர்கின்ற மனம் என்ற 6 இணைந்து முருகனாகவும் சொல்லப்படுகிறது. இப்போ இந்த மையத்தில் இருக்கின்ற இந்த ஆத்மாதான் அனைத்திற்கும் மூலம். இது தொடர்ந்து வந்து பரமாத்மா என்ற நிலையில இந்த பிரபஞ்சம் முழுவதும் எங்கெல்லாம் நட்சத்திரனுடைய அலை வேகம் இதெல்லாம் சேர்க்கிறதோ அது பரமாத்மாவுக்கு விரிந்திருக்கும். அந்த விரிந்த நிலையிலிருந்து ஜீவன் தோன்றதற்கு காரணம் என்ன என்றால், விஞ்ஞானம் சொல்லக்கூடிய ஒரு கருத்து, லேசான வெப்பமும் குளிர்ச்சியும் இருந்தால், அது நீர்த்தன்மையும் இருந்தால் அது கருவாகும், அதான் உணர்கின்ற கருவாகும். இதை எப்படி புரிந்து கொள்ளலாம் என்றால், வைரல் ஃபீவர் என்று நம்ம சொல்றோம். அப்ப அந்த வைரஸ் எப்படி உருவாச்சு அப்படின்னா, இங்க இருக்கக்கூடிய வெப்பம் கொஞ்சம் தணிந்து மழை பெய்ததால் தணிந்தது. மழை நீரும் தணிந்த வெப்பமும் இணைந்த போது அங்க மைக்ரோ பாக்டீரியா சொல்லக்கூடிய, வைரஸ் சொல்லக்கூடிய நுண் உயிர்கள் தோன்றுகின்றன. அந்த நுண் உயிர் தன் அனுபவத்தை தனக்குள் பதிந்து கொள்ளக்கூடிய திறம் வாய்ந்தது. ஏன்னா அது காந்த களமாக இருப்பதனால
அந்த காந்தத்தில் ஈர்க்கப்படுகின்ற அனைத்தும் அந்த காந்த களத்தில் பதிவாகும். அப்போ எந்த அலையில் பதிகின்றன என்றால் 14 தொடங்கி மனிதன் வருகின்ற போது 40 வரைக்கும் முடியுது. அதனால்தான் பரம்பொருளே எந்த பதிவும் உள்ள போக முடியாது. நம்ம தியானம் செய்கின்ற போது எண்ணம் அற்ற நிலை எங்கே தொடங்குகிறது என்றால் 14 விட்டு இறங்கினாலே எண்ணமற்ற நிலைக்கு போய்விடுகிறோம். அப்ப ஆத்ம தரிசனம் என்பது நமக்குள் நிகழ்கின்றது என்பதனாலதான் ஏற்கனவே சொல்லிப்பேன் நினைக்கிறேன். திருமந்திரத்துல உள்ளம் பெரும் கோவில் ஊனுடம்பு ஆலயம் என்ற ஒரு கவி, அதுல போய் முதல் வரி மட்டும் நான் விளக்க சொல்றேன். உள் அம் அம் என்று பிரணவ பொருள், காந்த பொருள், அது இறைத்துகள் என்றும் கொள்ளலாம். அப்ப எல்லா இயக்கத்திற்கும் உள்ளடங்கி இருக்கின்ற மூலப்பொருள், இந்த பிரபஞ்சம் முழுவதும் இருக்கின்ற அனைத்திற்குமான மூலப்பொருள் இறைத்துகள். அப்ப உள் அம் இது எங்கெல்லாம் நிறைந்திருக்கிறது என்றால் பெரும் கோவில். கோ என்றால் அதிகாரம், ஆட்சி, அரசு, அறிவு என்று பொருள். அப்ப இந்த பிரபஞ்சம் முழுவதும் அறிவு இல்லாத இடம் இருக்கா, சுத்தவெளி இல்லாத இடம் இருக்கா அப்படின்னா எல்லாம் சுத்தவெளியிலிருந்து பரிணமித்து வந்ததனால் அந்த அறிவு இல்லாத இடம் இல்லை. அப்போ இல் என்றால் இருக்கின்ற இடம் இல்லம். உள்ளம் பெரும் கோவில், பெரிய கோவில் என்றால் பிரபஞ்சம். அதுக்கு மேல பெரிய கோவில் இல்லை, அது சுத்தவெளி. அப்ப சுத்தவெளி என்பது ஆதி சிவம், அது பூர்ண பொருள், அது தெய்வம். அது எழுச்சி பெற்று இயங்குகின்ற அனைத்தும் இந்த பிரபஞ்சம், யூனிவர்ஸ், பிரம்மலோகம். அப்ப இந்த பிரம்மலோகமே பெரும் கோவில், உள்ளம் பெரும் கோவில். அதை யார் உணர முடியும், எப்படி உணர முடியும், எதன் மூலம் உணர முடியும் என்றால் ஊன் உடம்பு ஆலயம். ஊன் என்றால் தாதுக்கள், சதை, அது இணைந்து இந்த உடம்பா வந்திருக்குது. இந்த உடம்புக்குள் ஆலயம் என்றால் ஆன்ம லயம் என்று மகரிஷி நமக்கு சொன்ன பிறகுதான் இதுக்கு விளக்கம் தெரியும். இந்த வார்த்தை அறிமுகப்படுத்திய மகான்களே இந்த விளக்கத்தை முன்வைத்துத்தான் அந்த வார்த்தை அறிமுகப்படுத்தினாங்க. அப்போ ஆன்ம லயம், ஆன்மா லயமாகக்கூடிய இடம். எதன் லயமாவது? இந்த ஜீவாத்மா தன் மூலமாகிய பரமாத்மாவோடு லயமாகக்கூடியது. அப்போ நமக்குள்ள மூலாதாரத்துல 14 முதல் 40க்குள்ள ஜீவாத்மா இருக்குது, 13ல இருந்து 8 வரைக்கும் பரமாத்மா இருக்குது, அதுக்கு மையத்துல சுத்த வெளியாக தெய்வம் இருக்கிறது. அப்போ நாம் எதோடு இணைகிறோம் என்றால் நம் உடலுக்குள் இருக்கின்ற ஜீவாத்மா அதுக்கு உட்பொருளாகிய மூலப்பொருளாகிய பரமாத்மாவோடு இணைகின்ற போது அது ஆன்ம லயம் ஆகிறது. எனவே லயம் என்பது அகத்தில் நிகழ்கின்ற இணைப்பே தவிர புறத்தில் இல்லை. அப்ப நம்ம வழிபாட்டு ஸ்தலங்களுக்கெல்லாம் கோவில் ஆலயத்தை தரிசனம் பண்றோம் சொல்றோமே, ஏன் அந்த வார்த்தை சொல்கிறார்கள் என்றால் இந்த தரிசனத்தை நமக்குள் லயப்படுத்துவதற்கான பயிலரங்கம், ஒரு பயிற்சி கூடம் தான் வழிபாட்டு ஸ்தலங்கள். அப்போ நம்ம அங்க போய் வழிபடுகின்ற போது அந்த ஆற்றல் களம், அங்க ஆலய நிர்மாணிக்கின்ற போது அங்க ஒரு காந்த களம் ஏற்படுத்தியிருப்பாங்க கர்ப்பகிரகத்துல. அந்த அலைவேகம் எல்லாமே நுண் அதிர்வுகளாக இருப்பதனால பிரபஞ்ச சக்தியை அது ஈர்த்து அங்கே திணிப்படுத்தி கொண்டே இருப்பதனால அந்த பிரபஞ்ச ஆற்றல் 13ல இருந்து 1 வரைக்கும் போகும். அந்த நுண்ணிய அலையில் நாம் போய் உட்கார்கின்ற போது நம்முடைய மன அலை வேகம் எளிதில் லயமாகி அந்த மனம் கடந்து ஆத்மாவோடு லயமாக. அப்போ இந்த ஆத்ம லயம் எங்கிருந்தாலும் அகத்தின் நிகழ்வேதான். அந்த அகத்தில் நிகழ்வதற்கான ஒரு பயிற்சி கூடம், ஒரு சாதனை இடம், அது வழிபாட்டு ஸ்தலங்கள். அதனால்தான் ஆலயம் தொழுவது சாலவும் நன்று என்றார்கள் நம்முடைய முன்னோர்கள். அப்போ நமக்குள் தான் லயமாக முடியுமே தவிர புறத்தில் அல்ல என்பது மிக முக்கியமான கருத்து. அப்போ இந்த பரமாத்மா நமக்குள் மட்டும்தான் இருக்குதா அப்படின்னா இந்த பிரபஞ்சம் முழுவதும் நிறைந்திருக்கு. அதனாலதான் இந்த ஆத்மா என்பது அது எக்ஸ்ட்ரா சென்சரி பர்சன் சொல்லலாம். அது உணரும், ஆனா
உணர்ந்ததற்கான வார்த்தைகளையோ கருத்துக்களையோ வெளிப்படுத்த முடியாது. அப்ப எப்ப நம்ம இந்த தூரதிருஷ்டி தீர்க்க தரிசனம் சொல்றான் பாருங்க, அது போல எல்லாம் அருள் வாக்கு தான் சொல்றான் பாருங்க. இது போல சொல்லணும்னாக்க அந்த உணர்வை பெறணும், அந்த நுண்மை நிலையில போய் உணர்வை பெறணும். பெற்ற பிறகும் இந்த 14 40 வரைக்கும் நம்ம பெற்றிருக்கோம் பாருங்க அனுபவங்கள். இந்த மொழியை கொண்டுதான் நம்ம சொல்ல முடியுமே தவிர மொழி இல்லாம சொல்ல முடியாது. அப்போ நமக்கு நாம உணர வேண்டும் என்றால் மொழி தேவையில்லை. அப்ப நமக்குள் இந்த பரமாத்மாவை தரிசிக்க வேண்டும் என்றால் மன நுண்மை நிலைக்கு வருகின்ற போது நமக்குள்ளேயே புலன் கடந்த அறிவு செயல்பாட்டுக்கு வந்துடும். எக்ஸ்ட்ரா சென்சரி பர்செப்ஷன். அந்த புலன் கடந்த அறிவால எல்லாவற்றையும் அறியலாம், ஆனா சொல்ல முடியாது. அது வார்த்தைகளை பயன்படுத்த முடியாது. வார்த்தைகளை அதிர்வுகளை பயன்படுத்தினால் ஃப்ரீக்வன்சி 40x40 தான். அதுல அந்த ஃப்ரீக்வன்சி டெசிபிள்ஸா சவுண்ட் வேவ்ஸா மாற முடியும். அதனால அந்த நுண்மை அதிர்வுகளிலே நீங்க எல்லாத்தையும் அறியலாம். உதாரணமா இந்த பூமி என்ன வேகத்தில் சுத்துதுங்க, ஒரு சின்ன ஒரு 52 இன்ச் ஃபேன் சுத்துது, ஒரு சத்தம் வருது. 25,000 மைல் சுற்றுலா இந்த பூமி சுற்றுற போது சத்தம் வருமா வராதா? அது நமக்கு ஏன் கேட்கல? எப்படி கேட்க முடியும்? நம்முடைய உடல் புலன்களுக்கு காது எடுத்துக்கொண்டால் 20 ஹெர்ட்ஸ்ல இருந்து 20 கிலோஹெர்ட்ஸ் வரைக்கும் தான் கேட்க முடியும். 20 கிலோஹெர்ட்ஸ் மேல கிலோஹெர்ட்ஸோ மெகா ஹெர்ட்ஸோ வந்ததுன்னா நம்ம கேட்க முடியாது. 20 ஹெர்ட்ஸுக்கு கீழே போயிட்டாலும் கேட்க முடியாது. அப்போ இந்த பூமியின் வேகம், அதெல்லாம் வரக்கூடிய சப்தம் என்பது எந்த கிலோ ஹெர்ட்ஸ், மெகா ஹெர்ட்ஸ், கிகா ஹெர்ட்ஸ், டெரா ஹெர்ட்ஸ் சொல்றாங்களே விஞ்ஞானம், இந்த எந்த கணக்குக்கும் எட்டாத அபரிமிதமான ஆற்றல் சத்தம் அது. அது எப்படி கேட்க முடியும் என்றால் இந்த புலன் கடந்த அறிவால் கேட்கலாம். அந்த பரமாத்மா லெவல டச் பண்ணா கேட்கலாம். அப்ப எப்படி அறிந்தது அந்த சத்தத்தை அப்படின்னா, புலன் கடந்தும் கேட்கும். அதனால பரமாத்மாவுக்கு நம்ம செய்யறதெல்லாம் தெரியும் சொல்றாங்க இல்லையா? எப்படி தெரியும்? வார்த்தை அளவிலே அல்ல, அது நுண் அலைகளில் அறியக்கூடியது. ஏன்னா அந்த அறியும் திறம், சென்சிங் ஃபேக்கல்டி உள்ளதற்கு பேர் தான் ஆத்மா என்ற வார்த்தையே வரும். அந்த சென்சிங் ஃபேக்கல்டி இல்லைன்னா அது ஆத்மா என்ற பெயர் அல்ல, அதுக்கு விண் என்றுதான் பேர். அதனால விண் தான் உயிர் என்றாலும் இந்த 3 மாற்றங்கள் நிகழ்ந்ததால் தான் விண் உயிர் என்ற தரமாற்றத்தை பெறுகிறது. அந்த உயிரின் முதல் நிலை பரமாத்மா சொல்லக்கூடிய இந்த பிரபஞ்சம் முழுவதும் நிறைந்திருக்கின்ற ஆற்றல். அதற்குள் ஒவ்வொரு உடல் தோன்றுகின்ற போது அந்த உடலுக்கு மூலப்பொருளாக இருந்து உருவாவதே ஆத்மாதான், ஜீவாத்மாதான். ஆனா ஒன்றுக்குள் ஒன்றாக கருவானது, அது ஒன்றில் ஒன்றாக பொருளானது. ஒன்றை ஒன்று பகைத்தால் உயர்வது. ஜீவாத்மா வேற, பரமாத்மா வேற, இந்த சாமி வேற, அந்த சாமி வேற, என்ன பகை இதுல? அவன் பகை உள்ளவன் அறிய முடியாது, அறிந்தவன் பகைக்க மாட்டாங்க. அதனால இந்த பரமாத்மா எங்கும் நிறைந்திருக்கிறது. அதுவே நுண் உயிராக ஜீவாத்மாவாக முதலில் உருவானது. அதற்கு காரணம் அந்த லேசான வெப்பமும் லேசான நீர்த்தன்மையும். அதிலிருந்து அடுத்தடுத்து அது பெருகி 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 அமீபா, தாவரங்கள், புழு, எறும்பு, பாம்பு, அந்த வண்டு இனங்கள், அந்த வண்டு இனங்கள் தான் பறவை இனங்களாக மாற்றம் பெற்றன. பாம்பு இனங்கள் தான் விலங்குகளாக வந்தன. அப்ப விலங்கு, பறவை என்ற 5 அறிவு. அதன் பிறகு விலங்குகளிலே 2 இணைந்தால் வந்த மனித இனம். அப்ப ஒன்றை மையப்படுத்தித்தான் ஒன்று வருகின்றன. ஒன்றே இல்லை. ஒரு குடும்பத்துல கணவன், மனைவி, குழந்தைகள் எல்லாம் இருக்கிறோம். அந்த குழந்தைக்கு ஒரு வாழ்க்கை அமைய வேண்டும் என்றால் இன்னொரு 3ஆம் குடும்பத்திலிருந்து தான் ஒரு பெண்ணையோ பையனோ நம்ம சம்பந்தம் பேசுறோம். அப்ப இந்த குடும்பம் அந்த குடும்பம் 2லிருந்து ஒரு ஆண் பெண் இணைகிறாங்க, ஒரு 3வது சந்ததி உருவாக்குறது. இது போல எதில் இருந்து ஒன்று வெளிப்படுகிறதோ அந்த வெளிப்பட்டதின் தேவைகள் அனைத்தும் அந்த உருவான மூலத்திலேயே இணைந்திருக்கிறது, அந்த கருவிலேயே இணைந்திருக்கிறது.
அதான் கல்லினுள் தேரைக்கும் கருப்பை உயிருக்கும் உள்ளுணவை தந்து காக்கும் தயாளன் என்று சொன்னாங்க. அதனால இந்த பரமாத்மா எங்கும் நிறைந்திருக்கிறது. அது உணரும், ஆனா வார்த்தைகளாலோ இதை வெளிப்படுத்த முடியாது. அப்போ அந்த பரமாத்மாவே தான் நுண் உயிராக தோன்றி அதனோடு மலர்ச்சி பெற்று பல்வேறு ஜீவனங்களை கடந்து கடைசியில மனிதனாக நிறைவு பெற்றது. அப்போ இந்த ஆத்மாவின் பயணம் எப்படி தொடர்கிறது என்றால் உடல் மூலமாகத்தான் தொடர்கிறது. சரி, இப்போ கணவன் மனைவி இருக்கிறாங்க, 2 பேருக்கு ஆத்மா இருக்குது. இந்த ஆத்மா இணைந்து 1-2 குழந்தைகளை உருவாக்குகிறது. பிறகு அந்த குழந்தைகள் வந்து அவங்க குழந்தைகள் உருவாக்குறாங்க, அப்புறம் அவங்க பேர குழந்தைகள் ஆகுறாங்க. ஒரு கட்டத்துல இப்போ குழந்தைகிட்டையும் ஆத்மா இருக்குது, அவங்கள்ட்ட இருந்து பேர குழந்தை வருகின்ற போது ஆத்மா இருக்குது. அப்ப இது என்ன பண்ணுதுன்னா தன்னை போல் அது பிரதி எடுக்கக்கூடியது, ஜெராக்ஸ் போடுற மாதிரி. அப்போ ஒரு பெண்ணின் கருப்பை 27 ஜெராக்ஸ் போட முடியும் 40 வயசுக்குள்ள. அதனால இது இருக்கும், அதனுடைய பிரதியாக அது வெளிப்படும். அப்படி வெளிப்படுகின்ற போது ஒரே மாதிரி வருதா அப்படின்னா அப்படி வெளிப்பட முடியாது என்பதை தக்கார் தகவலர் என்பர் அவர் தம் எச்சத்தால் காணப்படும் என்ற வலுப்பிருந்தது. எச்சம் என்றால் இப்ப மிச்சம் நமக்கு தெரியும், நம்ம சாப்பிடுறோம், பரிமாறிய உணவை நம்ம ஓரளவுக்கு அப்படியே வச்சுட்டோம்னாக்கா என்ன மிச்சம் வச்சுட்டீங்க அப்படிம்பாங்க. நாம வாயில போட்டோம், ஏதோ கல் மாதிரி தெரிஞ்சதுன்னு சொல்லி அப்படியே எடுத்து ஓரத்தில் வச்சுட்டோம், என்ன எச்சில் பண்ணிட்டீங்க, அது உள்ள கல் இருந்தது எடுத்து வச்சிட்டோம் அப்படிம்போம். அப்போ வாய்க்குள்ள போட்டு வெளிவந்தா எச்சில், வாயில போடாம தட்டில் இருக்கிறதையே கொஞ்சம் மீதி வச்சுட்டாக்க அது மிச்சம். அப்ப இந்த மிச்சத்துக்கும் எச்சத்துக்கும் என்ன பேதம் என்றால், நம்ம வாய்க்குள் போட்டதனால் அந்த உமிழ்நீரில் கலந்த போது ஏற்பட்ட சில ரசாயன மாற்றங்கள். அப்போ இருப்பதிலே கொஞ்சம் மிகுதி வைத்தால் அது மிச்சம், இருப்பதோடு ஒரு மாற்றத்தை நிகழ்த்தி வைத்தால் அது எச்சம். இதே மாதிரி கணவன் ஒரு சஞ்சித கர்ம வினைகளோடு வந்திருக்கிறான், மனைவி ஒரு சஞ்சித கர்ம வினைகளோடு வந்திருக்கிறாங்க. இந்த 2 பேரும் இணைந்து ஒரு குழந்தை வருது. இப்போ இவங்க இந்த கணவன் மனைவியும் அப்பா அம்மா கிட்ட இருந்து வந்த போது கொண்டு சஞ்சித கர்மாவை அப்படியே வச்சு குழந்தைக்கு தந்தாங்களா? இது சாத்தியமா? இல்ல. அப்போ அவங்க குழந்தை பருவத்திலிருந்து வளர்ந்த போது பெற்ற பல அனுபவங்கள் அது தன்வினியாக பிரார்த்த கர்மாவாக இணைகின்றன. அப்போ சஞ்சித கர்மாவில தான் துய்த்தது போக அப்படியே குழந்தையை உருவாக்கினால் அது மிச்சம், அது சாத்தியம் இல்லை. தன்னுடைய கர்ம பணங்கள் சேர்ந்து வருவதனால இவர்கள் தாய் தந்தை மூலம் பெற்ற சஞ்சித கர்மா, இவர்கள் சுயமாக பெற்ற பிரார்த்த கர்மா, இந்த 2ம் சேர்ந்த நிலையில குழந்தை உருவாவதனால அந்த குழந்தைக்கு எச்சம் என்று ஒரு வார்த்தை உண்டு. அதனால இந்த தரமாற்றம் தொடர்ந்து நிகழ்கின்ற போது ஒவ்வொரு தலைமுறையிலையும் மாற்றங்கள் நிகழ்கின்றன. சரி, இதுல நம்ம வினை பலன் சொல்றோம் பாருங்க, எப்படி மாற்றம் பேதப்படுது. ஒரு தாய் தந்தை கிட்ட இருந்து வர்றோம், அண்ணன் ஒரு மாதிரி இருக்கிறான், தம்பி ஒரு மாதிரி இருக்கிறாங்க, அக்கா ஒரு மாதிரி இருக்கிறாங்க. சாமி சொல்லுவாங்க இரட்டை குழந்தைகளிலேயே பேதம் உண்டு. அப்ப காரணம் என்ன என்றால், விஞ்ஞானம் மரபியல் சயின்ஸ் ஜெனடிக் சயின்ஸ்ல என்ன சொல்றது, எல்லா கேரக்டர்ஸும் பதிவுகளும் அதுக்கு ஒரு ஸ்பெசிபிக் கிராவிட்டி உண்டு. நாம ரொம்ப அடிக்கடி செய்து பார்த்த ஒரு பதிவுன்னா அது ஸ்திரமா நிற்கும், கிராவிட்டி அதிகமா இருக்கும். எப்போ பார்த்த ஒரு செய்தி அதுக்கப்புறம் நம்ம அனுபவத்திலே வரல அப்படின்னா அது லேசாக இருக்கும். இப்படி லேட்டன்ட் அண்ட் பேட்டர்ன் கேரக்டர்ஸ் சொல்லுவாங்க சயின்ஸ்ல. அப்போ ஒரு தாயின் தந்தையினுடைய உயிர் எழுச்சி பெற்று கருவுகின்ற போது என்னென்ன பதிவுகள் அந்த சமயத்தில் உச்சம் பெற்றிருக்கிறதோ அதுவெல்லாம் கருவான சிசுவுக்கு பிற குணங்களாக அமையும். அடக்கம் பெற்றிருக்கின்ற பதிவுகள் இங்க போகும், ஆனா அங்க வெளிப்படாது. அந்த குழந்தைக்கு இன்னொரு தலைமுறை வருகின்ற போது அங்கே வெளிப்படலாம், அல்லது அங்கேயும் வெளிப்படாம அடுத்த தலைமுறைக்கும் போகலாம்.
இப்படி எத்தனை தலைமுறைகள் மாற்றம் நிகழ்த்த முடியும் என்றால் 7 தலைமுறை குறைந்தபட்சம் சொல்லிட்டு சயின்ஸ் ஒத்துக்கிறாங்க, தத்துவம் சொல்லியிருக்கிறாங்க. 7 பிறப்பும் தெய்யவை தீண்டா படிப்பிறங்க பண்புடை மக்கள். எனவே இந்த நமக்குள் சஞ்சித் கர்மா, நாம செய்த பிரார்த்த கர்மா, இந்த கர்ம வினைகளை அழிக்க முடியுமா அப்படின்னா அழிக்க முடியாது என்பது தத்துவத்திலேயும் விஞ்ஞானத்திலையும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட உண்மை. சயின்ஸ் என்ன சொல்லுது? கேரக்டரைசேஷன் கேன் நெவர் பி எரேஸ்டு. அதாவது இந்த ஆத்மா அப்படின்ற கேரக்டரைஸ்டு பயோ மேக்னெட்டிக் டொமைன், இதுக்குள்ள இருக்கின்ற எந்த பதிவையும் அழிக்க முடியாது. கேரக்டரைசேஷன் கேன் நெவர் பி எரேஸ்டு. சாமி சொல்லுவாங்க, நம்ம பதிவுகளை போக்கணும், பாவ பதிகளும் போக்கு முறைகளும் பேசுறோம் இல்லையா? அப்ப சாமிட்டு கேட்ட போது அவன் சொல்லுவாங்க, இப்போ ஒரு டம்ளர் தண்ணி இருக்குது, அதுல ஒரு எலுமிச்சம்பழத்தை நல்லா பிழிஞ்சு வடிகட்டி அதுல ஊத்திடுறோம். இப்ப எங்க எலுமிச்சம்பழம் இருக்குங்க பார்க்க முடியுமா? இல்ல. ஒரு 2 ஸ்பூன் சர்க்கரை எடுத்து அந்த டம்ளர்ல கலக்கிடுறோம். இப்ப சர்க்கரை எங்க இருக்குன்னு பார்க்க முடியுமா? இல்ல. இந்த கூட்டணிய எந்த வகையிலாவது பிரித்து மறுபடியும் எலுமிச்சஞ்சாறு தனியா, சர்க்கரையை தனியா, தண்ணியை தனியா பிரிக்க முடியுமா? நமக்கு பிடிக்கலைன்னா வேற டம்ளர் தண்ணி வாங்கி போயிடுதானே தவிர இதை மாற்ற முடியுமா? ஏதோ சயின்ஸ் சொல்லுது, கேரக்டரைசேஷன் கேன் நெவர் பி எரேஸ்ட். இதை மாற்ற முடியாது. அப்ப பாவப்பதிகள் எப்படி நம்ம போக்க முடியுது அப்படின்னா, அதை போக்குவதில்லை, அதை பயன்படுத்துவதில்லை. அங்கேதான் கிடக்கும், அது பயன்படுத்துது இல்லை. அப்ப எதன் மூலமாக தவிர்க்க முடியும்? தியானத்தின் மூலமாக அலைவேகம் நுண்ணிய நிலைக்கு வந்துவிட்டால் இந்த பாவ உணர்ச்சி வாய்ப்பட்ட நிலையில் பயந்தவை 20க்கு மேல, அந்த அலைச்சூழலை நம்ம தொடவில்லை என்றால் அது நம்ம எடுத்து பிரதிபலிக்க முடியாது. அதுதான் நம்ம தப்பிக்கூடிய வழியே தவிர அங்கிருந்து எடுக்க முடியாது. அதனால இந்த ஆத்ம ரகசியத்தை நாம் தெளிவாக விலகி கொண்டோம் என்றால் பிறகு அடுத்த ஸ்லோகங்களை ஈஸியா நம்ம போயிடலாம். ஐயா, ஸ்லோகம் 14 இருந்து 18 வரைக்கும். மாத்ரா ஸ்பர்ஷாஸ்து கௌந்தேய ஷீதோஷ்ண சுக துக்கதாஹ ஆகமாபாயினோ நித்யாஹ தான்ஸ்திதிக்ஷஸ்வ பாரத யம் ஹி ந வ்யதயந்த்யேதே புருஷம் புருஷர்ஷப समदुःख सुखं धीरं सुमृतत्वाय कल्पते नासतो विद्यते भावः नाभावो विद्यते सतः उभयोरपि दृष्टोऽन्तः त्वनयोस्तत्त्वदर्शिभिः अविनाशि तु तद्विद्धि येन सर्वमिदं ततं विनाशमव्ययस्यास्य न कश्चित् कर्तुमर्हति अन्तवन्त इमे देहाः नित्यस्योक्ता शरीरिणः अनाशिनो प्रमेयस्य तस्माद्युध्यस्व भारत. ஸ்லோகத்தினுடைய பொருள் பார்ப்போம். பொறிகள் புலன்கெடுத்து பொருந்ததால் குளிர், வெப்பம், இன்பம், துன்பம் முதலென உண்டாகின்றன. தோன்றுதலும் மறைதலும் நிலையாமையும் அதன் இயல்பு. எவன் இவற்றால் இன்னலுறான், இன்பத் துன்பங்களை ஒப்பாக உணர்கின்றான், அத்தீரனே சாகா நிலைக்கு தகுந்தவனாகிறான். இல்லாததற்கு இருப்பு கிடையாது, இருப்பது இல்லாமல் போவதும் இல்லை. உண்மை அறிந்தவர்க்கே இது விளங்கும். உலகெல்லாம் பரவிய பொருள் அழிவற்றது. அழியா பொருளை அழிக்க யாருக்கும் இயலாது. நித்தியமாய் உள்ள ஆத்மாவின் உடல்கள் யாவும் அழியும் தன்மையானவா. ஆதலால் போர் புரிக. இப்போ பொறிகள் புலன்களுக்கு பொருந்ததால் குளிர், வெப்பம், இன்பம், துன்பம் உண்டாகின்றன.
இப்போ வெயில நிக்கிறோம், சூடு அப்படின்றத எப்படி புரிஞ்சுக்கிறோம்? தோல் வழியாக உணர்கிறோம் அந்த சூடு. சரி, ரொம்ப வேர்க்குது அப்படின்னு சொல்லி வீட்டுக்குள்ள வந்து ஏசி ஆன் பண்றோம். கொஞ்ச நேரத்துல நம்ம குளிர்ச்சியை உணர்கிறோம், அதுவும் தோல் வழியாகத்தான். அப்போ இந்த புற உலகில் தோன்றுகின்ற அந்த பௌதிக மாற்றங்கள் நம் புலன்களோடு தொடர்பு கொண்டு அந்த உணர்வை நம்முடைய மனசு குளிரு, வெப்பம், இன்பம், துன்பம் அப்படின்னு பேதப்படுத்தி உணர்வாக அனுபவங்களாக பெறுகின்றன. இந்த அனுபவங்கள் எல்லாமே ஒரு முறை தோன்றிவிட்டது, அந்த தோன்றியதை மறுபடி எடுத்து காட்ட முடியுமா? அதாவது இந்த இடத்துல பாருங்க, காலத்தின் நுண்ணுலகு எவ்வளவு புரியலாம். இப்போ உணவு சாப்பிடுறோம், பசி தீர்ந்து போது சொல்றோம். இப்ப சாப்பிட்டு முடித்த பிறகு பசி தீர்கிறதா, அல்லது ஒவ்வொரு கவலம் உள்ள இறங்குகின்ற போதும் பசி குறைகிறதா அப்படின்னா என்ன பதிலுங்க? உள்ள போக போக பசி குறைஞ்சிக்கிட்டே வரும். அப்போ செயலிலே விளைவாக, செயலுக்கு விளைவாக அல்ல, செயலிலே விளைவாக, அது செய்கின்ற போதே விளைவு கூடவே துக்கி நிற்கிறது. அந்த அந்த பிரசன்ஸ் வந்து பாஸ்டா மாறிக்கிட்டே இருக்கும். ஆகாமிய கர்மம் பிரார்த்தமாகி பிராரப்தம் உடனே சஞ்சிதமா மாறிடும். இப்படி தொடர்ந்து இந்த அனுபவங்கள் அந்த ஃபியூச்சர் பிரசன்ஸ் ஆகுது, பிரசன்ஸ் பாஸ்ட் ஆகுது. இது எந்த காலத்திலாவது நம்ம பிரித்து பார்க்க முடியுமான? முடியாது. அது சாமிஜாக உதாரணம் சொல்லுவாங்க. இப்ப ஆத்துல தண்ணி போயிட்டு இருக்குது, ஆறு தொடர்ந்து ஓடிக்கிட்டே இருக்கு, ஜீவன் நதி, அது எப்பவும் இல்லாம போறதே இல்லை. ஆனா ஒரு குறிப்பிட்ட புள்ளியில் நாம் பார்க்கின்ற நீர் ஒரே நீரா என்றால் இல்லை. தண்ணி வந்துகிட்டு இருக்குது, அந்த புள்ளியில் தோற்றத்தை கொடுக்கிறது, கடந்தும் போகிறது. அப்போ ஒரு புள்ளி என்று நாம் பார்க்கின்ற நீர் அது ஒரே நீர் அல்ல, நீரின் தொடர் பயணம், அத வாட்டர் கரன்சி அப்படின்றாங்க. அது மாதிரி அந்த புள்ளியினுடைய அளவு என்ன என்றால், நம்ம சயின்ஸ்ல அதுக்கு விளக்கம் சொல்றேன். இப்படின்னா ஒரு செகண்ட் இல்லைங்களா, ஒரு சொடுக்கு நேரம் அப்படிங்கிறோம். இந்த சொடுக்கு நேரத்தை விஞ்ஞானம் 1000 துகளாக்கி ஒரு மில்லி வினாடி அப்படிங்குது. ஒரு மில்லி வினாடிய மேலும் 1000 துகளாக்கி மைக்ரோ வினாடி அப்படிங்குது. ஒரு மைக்ரோ வினாடிய மேலும் 1000 துகளாக்கி நானோ வினாடி அப்படிங்குது. ஒரு நானோ வினாடிய மேலும் 1000 துகளாக்கி ஒரு பைக்கோ வினாடி அப்படிங்குது. அப்படின்னா எத்தனை பைக்கோ வினாடிகள் சேர்ந்தது ஒரு வினாடி? 1000 பெருக்கல் 1000 பெருக்கல் 1000 பெருக்கல் 1000. அதாவது கணக்கு பார்த்துங்க, 1,00,000 கோடி பைக்கோ வினாடிகள் சேர்ந்தது ஒரு வினாடி. அப்படின்னா காலத்தின் நுண்ணளவு எவ்வளவுன்னு பாத்துக்குங்க. இதுதானா எல்லை கோடுன்னு இல்ல. சயின்ஸ் இன்னைக்கு இவ்வளவுதான் போயிருக்குது. நாளைக்கு இன்னும் நுணுகி போனால் இன்னும் பின்னப்படலாம். சாமி சொல்லுவாங்க, காலத்தின் நுண்ணளவு கண் சிமிட்டும் நேரம் அப்படின்றாங்க. அதனால அந்த நுண்ணிய அழகு இருப்பதனால ஒன்று பெற்ற அனுபவம் மீண்டும் வரவே வராது. போன தண்ணி போனதே தான். அதுதான் தோன்றுதலும் மறைதலும் நிலையாமையும் இதன் இயல்பு. எவன் இவற்றால் என்னலுறான், இன்பத் துன்பங்களை ஒப்பாக உணர்கின்றான், அத்தீரனே சாகா நிலைக்கு தகுந்தவனாகிறான். போனது போயாச்சு, திருப்பி மாத்த முடியுமா? இல்லை. அப்ப கவலைகள் பிரச்சனை வரும்போது அடுத்திலிருந்து எப்படி வெளிவருவது என்பதான் தீர்வு என்று சொல்கிறோமே தவிர, அந்த அனுபவித்ததை மீண்டும் மாத்தி இல்லைன்னு சொல்ல முடியும். இப்போ வயிற்று வலிச்சது, மருந்து சாப்பிட்டா வயிற்று சரியா போச்சு. இப்போதைக்கு வயிற்று வலிக்கலன்றதான் சரியா போச்சு சொல்றோம். ஏற்கனவே வலிச்சிட்டு இருந்த மாத்த முடியுமா? அப்போ கடந்ததை மாற்ற முடியாது. ஏன்னா நம்ம கைக்குள் இல்லை. நம்ம கைக்குள் என்பது பிரசன்ஸ் ஒண்ணுதான் நம்ம கைக்குள்ள இருக்கு. எதிர்காலம் நம்ம கையில கிடையாது, கடந்த காலமும் நம்ம கையில கிடையாது. இதை அறிந்து விட்டால் இந்த சனத்தில் வாழ்வதுதான் நிஜமான வாழ்க்கை என்று புரிந்து போயிடும். அப்போ அவன் கடந்த காலத்திற்காக அழுவதும் இல்லை, எதிர்காலத்துக்காக கற்பனை செய்வதும் இல்லை, நிகழ்காலத்தில் ஆனந்தமாக இருக்கின்றான். அடுத்து, இல்லாததற்கு இருப்பு கிடையாது, இருப்பது இல்லாமல் போவதும் இல்லை. எது இல்லாதது? இல்லாத இருக்க முடியுமா? அப்ப இல்லாதது அப்படின்னா நம்முடைய கண்களுக்கு புலப்படாதது.
விஞ்ஞான கருவிகளுக்கு அகப்படாதது, விஞ்ஞான கணக்குகளுக்கு எட்ட முடியாதது. இதுதான் இல்லாதுன்னு சொல்ல முடியுமே தவிர எது இல்லைன்னு சொல்ல முடியும்? இப்ப நம்ம உடம்புக்குள்ள உயிர் இருக்கா இல்லையான்னு கேட்டா எடுத்து காட்ட முடியுமா? அறிவு இருக்கா இல்லையான்னு கேட்டா எடுத்து காட்ட முடியுமா? மனசு இருக்கா இல்லையான்னு கேட்டா எடுத்து காட்ட முடியுமா? அப்ப இல்லைன்னு சொல்ல முடியுமா இதுல? அது போல இந்த பிரபஞ்சத்தில் எதுவுமே இல்லாமல் போவது கிடையாது. எல்லாமே ஏற்கனவே இருப்பதுதான். ஏன்னா இருப்பது ஒரே பொருள், அது சுத்த வெளி. அதனால்தான் அற்கா இயல்பெற்று செல்வம் அது பெற்றால் அற்புத ஆங்கே செயல் என்று மிக அற்புதமான ஒரு குறள் நிலையாமையில இருக்குது. இதுல பொருள் என்ன பாருங்க, அற்கு அற்கு என்றால் நிலைத்த என்று பொருள், அற்கா என்றால் நிலையில்லாதது, தற்காலிகமானது என்று பொருள். அப்ப இது எங்க சொல்றாங்க? செல்வத்தை பற்றி சொல்கின்ற போது அற்கா இயல்பெற்று செல்வம், பணமே நிற்கவா போது, வரும் போகும் வரும் போகும். அது பெற்றால் அற்புத ஆங்கே செயல், நிலைத்ததை செய்துவிடு, நிலைத்த தர்மத்தை செய்திரு அப்படின்னு அர்த்தம். அப்போ அற்கு என்பது நிலைத்தல் என்று பொருள் என்றால் பிறப்பதற்கு, வளர்வதற்கு, வாழ்வதற்கு, தருவதற்கு, பெறுவதற்கு, இறப்பதற்கு. இறப்பது அற்கு, பிறப்பது அற்கு, தருவது அற்கு, கொடுப்பது அற்கு, இருப்பது அற்கு. எதுங்க? தெய்வம்தான். சோ தெய்வமே அனைத்துமாக இருக்கிறது. இது எங்க இல்லை. அதனால இல்லாததற்கு இருப்பு கிடையாது, இருப்பது இல்லாமல் போவதும் கிடையாது. உண்மை அறிந்தவர்க்கே இது விளங்கும். அப்ப இந்த உண்மை புரிந்துள்ளதற்கு தவத்தில் ஆழ்ந்த அனுபவம் வேணும், தத்துவத்தில் தெளிந்த விளக்கம் வேண்டும். இந்த ரெண்டும் சேர்ந்தாதான் இதை அனுபவத்தில் பெற முடியுமே தவிர இந்த இரண்டிலும் குறைபட்டால் விளக்கங்கள் குறையாக முடியும். உலகெல்லாம் பரவிய பொருள் அழிவற்றது. ஏன்னா சுத்த வெளிதான் எல்லாமாக பரவி இருக்கிறது. அழியா பொருளை அழிக்க யாருக்கும் இயலாது. நித்தியமாய் உள்ள ஆத்மாவின் இயல்பு இவ்வுடல்கள் யாவும் அழியும் தன்மையானவா. இப்ப உடம்பு அழியுதுன்னு சொல்றோம், உடம்பு எப்படி வந்ததுங்க? அப்பா உடம்புல இருந்து அம்மா உடம்புல இருந்து போனது விஞ்ஞான கணக்குக்கும் அனுபவத்திற்கும் அவ்வளவு ஏன் அதற்கு காரணமான தம்பதிக்கே தெரியாது கரு ஆச்சா இல்லையான்றது. அந்த கரு தாயின் உடம்புல கர்ப்பத்துக்குள்ள அந்த நாதம் என்ற சக்தி ஈர்த்து ஈர்த்து வளர்ந்தது. ஒரு 3 கிலோ வளர்ந்து பிரசவமாச்சு. தாய்ப்பால் குடிச்சது, அதுல ஜீரணிக்க முடியாதது கழிவா போக மிச்சம் உடம்பா மாறுச்சு. சாமிஜி அழகா ஒரு உதாரணம் சொல்லுவாங்க. சாமிஜி, நீங்க சித்துக்கள் எல்லாம் செய்யறது இல்லையா அப்படின்னு கேட்டாங்க ஒரு தடவை. அது எதுக்கு செஞ்சுக்கிட்டு, நீங்க எல்லாம் சித்து செய்யறீங்க, நீங்க சேர்த்து நானுக்கு செய்யணும், நாங்க எங்க சாமி செய்யறோம் சித்துக்கள் எல்லாம் அப்படின்னாங்க. அங்க ஒரு ஆப்பிள் இருந்தது, எடுத்து கட் பண்ணி எல்லாத்துக்கும் கொடுத்தாரு. எல்லாம் சாப்பிட்டாங்க. சாப்பிட்டீங்களா? ஆப்பிள் எங்க அப்படின்னாரு. சாப்பிட்டேன் சாமிஜி. இப்ப அந்த ஆப்பிள் என்ன ஆகும்? செரிமானமான பிறகு உடம்பா மாறி போகுது. அப்போ ஒரு ஆப்பிளையே மனசு உடம்பா மாத்துறீங்களே, இதை விட பெரிய சித்தி என்ன இருக்கு அப்படின்னாரு. அது மாதிரி இந்த உணவில் உயிர் என்ற துகள்கள் நம்ம பார்க்க முடியாது. நம்ம எதை சாப்பிட்டாலும், தாய்ப்பால் குடிச்சாலும் அதுக்குள் இருப்பது உயிர் என்ற துகள். எல்லா உணவுப் பொருட்களுமே கண்டெய்னர்ஸ், அந்த உயிர் என்ற சக்தி தாங்கிருக்கின்ற பருப்பொருள் களம். நமக்கு தேவை உயிர் தான். அந்த உயிரை பிரித்து கொண்டு மிச்சம் எல்லாத்தையும் கழிவாக தள்ளி விடுகின்றோம். அதனால அந்த உயிர் தான் சேர்ந்து 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 உடம்ப மாறிச்சு. நம்ம செய்கின்ற எல்லா காரியங்களுக்கும் அந்த உயிர் தான் சக்தியா இருந்து செலவாகுது. அந்த உயிருடைய உற்பத்தி, மெயின்டெனன்ஸ், பராமரிப்பு, பிறகு முதுமையில தளர்ச்சி, அப்படியே குறைந்து கொண்டே வந்து இருப்பு நில் பேலன்ஸ் ஆகும்போது வாழ்க்கை முடிந்து போகிறது. அப்போ இந்த உடம்பாக மாறியது எது என்றால், அந்த மூலத்திலிருந்து வந்து தாயின் மூலமாக வந்து பிறகு உணவின் மூலமாக வளர்ந்து பிறகு அது இந்த பூமிக்குள்ளேயே அனுபவ பொருட்களாக, செயல் திட்டங்களாக, உயிர் சக்தியாக செலவாகி செலவாகி ஒரு காலத்தை முடிந்து போகுது. மண்ணிலே நடந்ததை மண்ணுக்கு அழைத்தான், வானத்தில் இருந்தே கவிதையை முடித்தான் இறைவன் என்ற ஒரு கவிஞன்.
இங்க இருக்கு இங்கே செத்து போகுது. அதனால பூமியுடைய இடையில் மாற்றம் இல்லை, எதிரையும் மாற்றம் கிடையாது. அதனால இந்த உடம்பு தோன்றியது எப்படியோ அப்படியே அழிந்தும் போகிறது. அத கண்ணதாசன் அழக ஒரு பாட்டுல சொல்ல பாருங்க, மாண்ட இனத்தை ஆட்டி வைப்பேன், அவர் மாண்டு விட்டால் அதை பாடி வைப்பேன், நான் நிரந்தரமானவன் அழிவதில்லை, என்ற நிலையிலும் எனக்கு மரணம் இல்லை. கண்ணதாசன் என்ற உடம்புக்குள்ள இருந்த அறிவு எழுதிய பாட்டு. கண்ணதாசன் என்ற உடம்புக்குள்ள இருந்த அறிவு என்ற தெய்வம் எழுதிய பாட்டு. அப்போ எங்கேயாவது இது ஆத்மா அழிந்து போகுதா அப்படின்னா அழிந்து போகவில்லை. எனவே ஆத்மா என்பது அழிவில்லாதது. ஏன்னா அது இறைத்துகளிலிருந்து சுத்தவலிலிருந்து இறைத்துகளாக இறைத்துகளிலிருந்து பரிணமித்தது. அப்ப எல்லாமே இங்கே நடக்கின்ற ஒரு தர மாற்றங்கள். இதுதான் விஞ்ஞானம் சொல்லுகிறது, எனர்ஜி கேன் நெய்தர் பி கிரியேட்டட் நாட் டெஸ்ட்ராய்ட் பட் இட் கேன் பி டிரான்ஸ்ஃபர்ட். அப்போ அந்த இறைத்துகளிலிருந்து தோன்றிய அனைத்து சக்தியில எதையுமே எந்த மனிதனாலும் உருவாக்க முடியாது, அழிக்கவும் முடியாது. ஆனா என்ன ஆகுது, இடம் மாறலாம். அந்த இடம் மாற்றம் தான் உடலாக மாறியது. இந்த உடலிலிருந்து உயிர் இடம் மாறுகின்ற போது உடம்பு காணாம போயிடுது. அப்போ எல்லாமே ஒரு தோற்றம். இதுல எதுக்கு நம்ம சிக்கிட்டு இருக்கணும்? அதனால் இந்த வாழ்க்கை என்பது என்ன என்றால் போர் புரிக. என்ன போரு? அக்கப்போர். பழக்கத்திற்கும் விளக்கத்திற்கும் இடையே ஒரு அக்கப்போர். சோ நமக்குள் இருக்கின்ற கர்ம வினைகளின் தாக்கத்தால் எழுகின்ற நல்ல எண்ணங்கள், தீய எண்ணங்கள், அதுல நல்லவற்றை செய்கின்ற போது நன்மைகள் வருகின்றன, தீயவற்றை செய்கின்ற போது தீமைகள் வருகின்றன. நமக்கு தேவை நன்மைகள் மட்டுமே. அதனால் தீமையை தவிர்த்து விடு. அப்போ நமக்கு போராட்டம் புண்ணியத்தோடு அல்ல, பாவத்தோடு தான் போராட்டமே. அந்த தீய கர்மாக்கள் தான் நம்மை வதைக்கின்றன. அதனால் அதை எதிர்த்து யுத்தம் செய்வதுதான் குருச்சேத்திரம். குரு என்றால் அறிவு, சேத்திரம் என்றால் இயக்க களம். அப்போ எனக்குள் இருக்கின்ற பின்னப்பட்ட அறிவு, எனக்கு நான் என்ற உடலாக இருக்கின்ற நான் என்று சொல்லக்கூடிய இந்த ஆத்மாவுக்கு இயக்க களமாக இருக்கின்ற இந்த உடம்பு, இந்த உடம்பு வந்து ஒரு சேத்திரம். அப்ப குரு என்ற அறிவுக்கு இந்த உடம்பு ஒரு சேத்திரம். இந்த குருச்சேத்திரத்துக்குள்ள அந்த குணங்கள் வெளிப்படுகின்றன. அதனோடு எதிர்த்து நல்லவற்றை பயன் கொள்ளுவதும் தீயவற்றை அழித்து நீக்குவதும் தான் குருச்சேத்திர யுத்தம், ஜிகாத் போராட்டம். 19 ஸ்லோகம் ஐயா. யேனம் வேத்தி ஹந்தாரம் யஸ்சைனம் மன்யதே ஹதம் உபௌ தௌ ந விஜானீதஹ நாயம் ஹந்தி ந ஹன்யதே. பத்தொன்பது ஸ்லோகத்துல ஆத்மாவை கொலையாளி என்றும் கொலை உண்பான் என்றும் எண்ணுகின்ற இருவரும் அறிவிலாதார். ஆத்மா கொல்வதும் இல்லை, கொலை உண்பதும் இல்லை. யுத்தம் செய்யறோம். எது யுத்தம் செய்து? ஆத்மாவிலிருந்து வெளிப்படுகிற உயிர் அலைகள் இந்த கை கால்கள் மூளையில சக்தியாக மாற்றம் பெற்று சில கருவிகளை பயன்படுத்தியோ அல்லது தன்னுடைய உடலை பயன்படுத்தியோ யுத்தம் செய்யுது. அப்படி யுத்தம் செய்கின்ற போது 2 பேர் சண்டை போட்டா யாரோ ஒருத்தர் போகணும். அப்ப சத்திரியன் என்பவன் ஒன்று கொல்வான் அல்லது கொல்லப்படுவான். அப்போ கொன்றாலும் அல்லது கொலை செய்யப்பட்டாலும் எது இறந்தது என்றால் உடம்புக்கு இயக்க முடியல. கையை போச்சு, காலு போச்சு, கழுத்து போச்சு, மேற்கொண்டு அது செயல்பட முடியாது, உடம்பு விழுந்துச்சு. அந்த உடம்புக்கு மூலப்பொருளாகிய ஆத்மா இந்த உடம்பு செயல்படுத்த முடியவில்லை என்றால் அது வெளியே வந்துடும். அப்படி வருகின்ற அலைகள் அது எங்க போகும் அப்படின்னா, இப்ப ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம ஒரு பலூன் எடுத்து வாயில வச்சு ஊத்துறோம். இது கார்பன் டை ஆக்சைடு. அதை ஒரு நூல் போட்டு கட்டி அந்த பலூனை விட்டுட்டோம் அப்படின்னா அது கீழ் நோக்கியே போய்கிட்டு இருக்கும். இதுக்கு மாறாக ஒரு பலூன்ல ஹைட்ரஜன் கேஸ் நிரப்பி அதை ஒரு நூலால் கட்டி விட்டுட்டீங்கன்னா மறுபடியும் பிடிக்க முடியுமா? அதை போய் மேல போயிடும், மறுபடியும் பிடிக்க முடியாது. அப்போ ஹைட்ரஜன் பலூனே பிடிக்க முடியாத பொழுது
அந்த ஹைட்ரஜனை விட லேசானது இந்த காந்தம், ஜீவாத்மா. இது எப்படி நிக்க முடியும்? அதனால்தான் இந்த உடலை விட்டு வெளியே போய்விட்டது என்றால் அது மேல் நோக்கியே போகுமே தவிர மீண்டும் அது கீழ் நோக்கி வரவே முடியாது. பௌதிக விதி அதுக்கு இடம் கொடுக்காது. அதனால இந்த ஆத்மாவை யாரும் தொட முடியாது. தொட்டாதான் கொல்றதுக்கோ பாராட்டுறதுக்கோ. அப்போ ஆத்மா இந்த உடலை கருவியாக கொண்டு உலக வாழ்க்கையை தூக்கின்றதே தவிர அந்த ஆத்மா தன் இச்சையாக இயல்பாக தூக்க முடியாது. அது அபோக்தா. ஆனா இந்த உடம்பு போயிடுச்சுன்னாக்க அது எல்லாவற்றையும் இழந்து விட்டு அது மேல போயிடும். அதுக்கு ஒன்று உணர்வுகளோ சொந்த பந்தமோ எதுவுமே கிடையாது. இந்த உண்மை தெரியாதனாலதான் நம்ம திதி வச்சுட்டு உட்காந்துருக்கோம். தாத்தாவுக்கு திதி, அப்பாவுக்கு திதி, அம்மாவுக்கு திதின்னு. ஆத்மாவுக்கு சொந்த பந்தமே கிடையாது. ஆத்மாவுக்கு சொந்த பந்தமே கிடையாது. உடல் செல்களாக தரமாற்றம் பெறுகின்ற போது அந்த நாம பார்க்கிறோம், பேசுறோம், கொஞ்சறோம், பழகிறோம், நன்றி பாராட்டுகிறோம், சண்டை போடுறோம். இந்த அனுபவங்கள் தான் நம்முடைய பாசத்திற்கு காரணமே தவிர ஆத்மாவுக்கு எந்த பந்தமும் கிடையாது. அதெல்லாம் நாம செத்து போனவங்க கூப்பிட்டு வச்சு எல்லாம் விருந்து வைக்க முடியாது. இதை விஞ்ஞானபூர்வமாக புரிந்து கொள்கின்ற போது தத்துவம் சொல்லுவதும் அதையே தான் சொல்லி இருக்குதுங்க. இது புரியாதவங்க நமக்கு பல கற்பனை கதைகள் எல்லாம் சேர்த்து 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 நம்மளை குழப்பி வச்சிருக்கிறாங்க. நீங்க விஞ்ஞான பூர்வமா அறிவுபூர்வமா சிந்தனை செய்து பார்த்தோம் என்றால் நமக்குள் ஆத்மோட இயல்பு இது. அது என்றைக்கும் இறப்பது கிடையாது. ஏன்னா காந்த அலைகள் அது அப்பப்போ வாட்டர் கரன்சி மாதிரி ஓடிட்டே இருக்குமே தவிர அது போய்வது கிடையாது. அடுத்து 20-21 ஸ்லோகம் நஜாயதே ம்ரியதே வா கதாசித் நாயம் பூத்வா பவிதா வா ந பூயः அஜோ நித்யः சாஸ்வதோயம் புராணः ந ஹன்யதே ஹன்யமானே ஷரீரே வேதா விநாசினம் நித்யம் ய ஏனமஜமவ்யயம் கதம் சபுருஷः பார்த்த கங்காதயதி ஹந்திகம். கணசுடைய பாடல்ல இங்கிருந்து ஆத்மா போயிடுது. அது போன பிறகு அது கூக்குரலாலே கிடைக்காது. கோர்ட்டுக்கு போனால் ஜெயிக்காது. அந்த கோட்டையில் நுழைந்தால் திரும்பாது. போனால் போகட்டும் போடான்னு ஒரு பாட்டு எழுதுவார். ஏன் திரும்பாதுன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி அது ஹைட்ரோஜன் பலூன் விட லேசானது. அது மேல் நோக்கியே தான் போக முடியுமே தவிர அது கீழ் நோக்கி திரும்பவே முடியாது. அப்ப திரும்பி வந்தா தான் இன்னொரு உடம்பா அது பிறக்க முடியும். அப்ப மேல் நோக்கி போய் முடிஞ்சு போவதனால இங்க மறுபடியும் ஒண்ணும் வர முடியாது. அப்போ ஆத்மா ஒருபோதும் பிறப்பது இல்லை. ஏன்னா போனது போயாச்சு. இப்ப அடுத்த ஆத்மா எப்படி வர முடியும்? ஒரு தாய் தந்தை மூலமாக கரு இணைந்து அதுதான் வர முடியும். அது கூட பாருங்க, ஜோதிட சாஸ்திரம் சொல்லுவாங்க நட்சத்திர பலன்தான் வாழ்க்கை அப்படிம்பாங்க. இந்த நட்சத்திரத்தில் பிறக்க வேண்டும் என்று யார் நிச்சயிக்கிறாங்க? அதுக்கு ஒரு கேள்வி பதில் வேணுமா இல்லைங்களா? எனவே அடிப்படை என்ன என்றால் கர்ம பலன்கள் தான் நட்சத்திர பலன் நிச்சயிக்கின்றன. கர்ம பலன்கள் தான் நட்சத்திர பலனை நிச்சயிக்கின்றன. இந்த கர்ம பலன்கள் எந்த நட்சத்திரத்தின் குணத்தோடு ஒத்து போகிறதோ அந்த நட்சத்திரம் தான் கருவாகும். அது மட்டும் இல்ல, இந்த 2 பேருடைய உயிர் சேர்ந்து கருவாகுது பாருங்க. எத்தனை கர்மாக்களை கணக்கெடுக்கிறது இயற்கை அப்படி பாத்தீங்கன்னா, தந்தை வழியில ஒரு உடம்பு, இந்த உடம்புக்கு முன்னாடி 6 உடம்பு, அவருடைய மொத்தம் 7 தலைமுறை. அம்மா உடம்பு அவங்க முன்னாடி 6 தலைமுறை, இந்த பக்கம் 7 தலைமுறை. அப்ப இந்த பக்கம் 7, இந்த பக்கம் 7, 14 தலைமுறைகளிலே என்னென்ன புண்ணிய கர்ம வினைகள் இருக்கின்றனவோ அத்தனை கணக்கெடுத்து இந்த கணக்குக்கு எந்த நட்சத்திரம் மேட்ச் ஆகுதோ
அந்த நட்சத்திரம் இணைத்து அன்றைக்கு தாம்பத்தியம் நிகழ்ந்தால் கருவாகிறது. அறிவில்லாம ஒருத்தர் அந்த கணக்கு போட முடியுமா பாருங்க. ஏன் இறைவனை புரிந்து கொள்ள முடிவதில்லை என்றால் இதுதான் காரணம். இவ்வளவு மைன்யூட் அண்ட் அக்யூரேட் கணக்கு போட்டா நம்ம எப்படித்தான் புரிஞ்சுக்க முடியும். இந்த கர்ம பலனும் நட்சத்திர பலனும் சேர்ந்ததுதான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை. அதனால வெளியே போனதுதான், அது மீண்டும் வருவதே இல்லை. அதனால் ஆத்மா ஒருபோதும் பிறப்பதும் இல்லை. இது இறப்புன்னு சொல்றோமே, அது எங்க இறக்குது? செத்தா போச்சு. அந்த அனுபவம், அந்த காந்த களம் அப்படி மேல போச்சு. அவருடைய பக்குவத்துக்கு தகுந்தாற் போல் எர்த்பவுண்ட் சோல், சாலோக்கியம், சாமீபியம், சாரூபியம், சாவிக்கியம், இந்த 4 நிலைகளிலே ஏதோ ஒரு இடத்துல அது போயிடும். இல்லாதிருந்து பிறகு வந்தது அன்று. காயம் கொல்லப்படும் இடத்தும் ஆத்மா கொல்லப்படுவது இல்லை. உடம்பு தான் கொல்லப்படும், செத்து போகும். ஆத்மா கொல்ல முடியாது, அது சாவதும் இல்லை. ஆத்மா அழியாதது, பிறவாதது என்று அறிபவன் யாரை எப்படி கொள்வான், யாரை கொல்விப்பான். ஆத்மா தெரிஞ்சு போச்சுன்னா 2 சாஃப்ட்வேர் உள்ள இருந்துகிட்டு இங்க ஒரு ரோபோட்டை கிரியேட் பண்ணி சண்டை போட வச்ச மாதிரி. அதுக்கு குருச்சேத்திர யுத்தத்திலேயே பாருங்க, பாண்டவர் பக்கம் கிருஷ்ண பரமாத்மா அர்ஜுனுடைய சாரதியாக உட்கார்ந்துருக்கிறார். அவருடைய சைன்யம் அத்தனையும் கௌரவருக்கு சாதகமாக சண்டை போடுது. அப்ப தன்னுடைய படைகள் சண்டை போடுறத ஒரு சாட்சி பாவனையாக கிருஷ்ண பரமாத்மா இங்கிருந்து வேடிக்கை பார்க்கிறார். இது என்ன உண்மை சொல்லுகிறது என்றால், நமக்குள் இருக்கின்ற அறிவு இந்த மனசு மூலமா நாம் ஆடுற அத்தனை கூத்தையும் வேடிக்கை பார்க்குது. இந்த வேடிக்கை தான் அப்படின்றத நாம் புரிந்து கொண்டோம் என்றால், பிறகு உடம்பு மேல என்ன ஈர்ப்பு, என்ன கவர்ச்சி, என்ன இருக்கு பாருங்க. என்ன பொருள் மேல என்ன கவர்ச்சி வர முடியும்? அதனால இதை புரிந்து கொண்டு விட்டால் ஆத்மா நிலையானது என்பதை ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும், வேறு வழி இல்லை. இந்த 21 ஸ்லோகத்தோடு இன்றைக்கு நிறைவு செய்கின்றோம். அடுத்த வகுப்பில பார்க்கலாம். வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இதுகாரும் நமக்கு சாங்கிய யோகத்தினுடைய ஒரு பகுதியாக ஆன்மாவினுடைய சிறப்பியல்புகள், அதனுடைய யதார்த்தம் பிரதிஷ்டையாமி என்கிற நிலையில செயல்படுகிற நிலைகள் இவற்றை விளக்கி, அது எந்த நிலையில உயிரினங்களிலே கருமையமாகவும் செயல்படுகிறது என்பதை விளக்கி, அடுத்த வகுப்பில மீண்டும் 21வது ஸ்லோகத்திலிருந்து மீண்டும் சொல்லி ஐயா அவர்களை அக்கா வாழ்த்துவார்கள். 3 பேர் மட்டும் உங்களுடைய கருத்துக்களை நேரம் கருதி தெரிவிக்க வேண்டுகிறோம். அக்கா நன்றி உரை சொன்ன பிறகு கருத்துக்களை கேட்போம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ஐயா ஐயா வாழ்க வளமுடன். இன்றைக்கு உரை ரொம்ப சிறப்பாக இருந்தது. உண்மையிலேயே ஆத்மா, அதுவும் நீங்க இப்ப கடைசியா சொன்னது ரொம்ப எப்படி அதாவது நமக்கே ரொம்ப நம்மள நினைக்கும் போது ரொம்ப ஒரு வெட்கப்பட வேண்டியதாக இருக்கு. அறிவு உள்ள இருந்துட்டு நம்முடைய மனதின் மூலமாக நடத்தக்கூடிய கூத்தையெல்லாம் வேடிக்கை பார்க்கின்றது அப்படின்னு சொல்லக்கூடியது உண்மையிலேயே ரொம்ப அற்புதம். அதே போல அந்த உயிர்தான் உடலாக மாற்றம் பெறுகிறது அப்படின்னு சொல்லக்கூடியதும் இன்றைக்கு, அதாவது நான் புரிந்து கொண்ட வகையில நல்ல ஒரு புதிய தத்துவம். இல்லையா? நம்ம என்ன எடுத்துக்கொண்டாலும் அது எல்லாமே உயிர் தான். அப்ப அதுல இருக்கக்கூடிய உயிர் நம்முடைய உயிரோடு இணைகின்ற பொழுது ஆட்டோமேட்டிக்கா கன்வர்ஷன். அப்ப எஞ்சி இருக்கக்கூடியது கழிவுகளாக வெளியேறக்கூடியது. இது எல்லாமே உண்மையிலேயே ரொம்ப சிறப்புங்க. ஒரு ஆழ்ந்த ஆராய்ச்சியோடு இன்றைக்கு ஒரு அற்புதமான நல்ல விளக்கம். உங்களுடைய தொண்டு மென்மேலும் நல்ல முறையில சிறக்கட்டும். இறைவர்களும் குருவர்களும் உங்களுக்கு எல்லா வளங்களையும் நிறைவாக நல்கட்டும். அருட்தந்தையோடு
சிறப்பான முறையிலே இந்த ஜூம் இணைவிலே பங்கு கொண்டுள்ள பெருமக்கள் அனைவரின் சார்பாக நீங்களும் உங்களுடைய அன்பு குடும்பமும் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் பெற்று மேலோங்கி வாழ வேண்டும் என்று வாழ்த்தி, அதற்கு நம் குருவருளும் திருவருளும் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழிநடத்துவதாகவும் அமையட்டும் என்று கூறி வாழ்த்தி நிறைவு செய்கின்றேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். உங்களுடைய தொண்டு வாழ்க வளமுடன், வாழ்க வளம். ராஜவல்லி அம்மா, உங்க கருத்துக்கள், வாழ்த்துக்கள் சொல்லலாம். ராஜவல்லி அம்மா கேக்குதுங்களா? கேக்குதுமா, சொல்லுங்க. வாழ்க வந்து நான் டாக்டர் ராஜவல்லி, சென்னை திருவான்மியூர்ல இருந்து பேசுறேன். ரொம்ப நல்ல ஸ்பீச் ஐயா. எனக்கு என்ன தெரியணும்னா இதுல யூடியூப் ரெக்கார்டிங்ஸ் இருக்கா? ஏன்னா ஏதாவது ஒரு திருப்பி ஒரு தடவை கேட்கலாம். யூடிசி ஐயாவுடைய நம்ம வாழ்க வளமுடன்மா, இந்த டிஸ்பிளேல இருக்கு பாருங்க யூடிசி கர்மயோகின்ட்டு. அதுல வந்து ப்ரீவியஸா பேசியிருக்கிற ஐயா பேசுற 4 வீடியோவும் அவைலபிள் இருக்கு, நீங்க கேட்டு மகிழலாம். சரிங்க, வாழ்க வளமுடன். தேங்க்யூ. டிஸ்பிளேல இருக்கு பாருங்க யூடிசி ஸ்பேஸ் கர்மயோகி. ஓகேங்க, ஓகே, வாழ்க வளமுடன். தேங்க்யூ. வாழ்க வளமுடன். அடுத்து மஞ்சுளா ஆதம்பாக்கம். அம்மா பேசலாம். மஞ்சுளா அம்மா ஆதம்பாக்கம். டிஸ்கனெக்ட் ஆயிருக்கு, மறுபடியும் கனெக்ட் பண்ணுவாங்க நினைக்கிறேன். விஜயலட்சுமி அம்மா, விஜயலட்சுமி வெங்கடேஷன். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். ரொம்ப ரொம்ப அற்புதமான சொற்பொழிவு ஐயா. நிறைய விஷயங்கள் அந்த திருமூலரோட அந்த உள்ளம் பெருங்கோயிலுக்கு எல்லாம் பிரிச்சு அழகா அர்த்தம் சொல்லியிருந்தீங்க ஐயா. நிறைய விஷயங்கள் நிறைய எழுதிருக்கேன், என்ன சொல்றதுன்னு தெரியலங்க ஐயா. ரொம்ப ரொம்ப ஆழ்ந்து போறதுக்கு ரொம்ப உதவியா இருக்குங்க ஐயா. நாங்களாம் அப்படியே இப்பதான் குழந்தைங்க கொஞ்சம் கொஞ்சம் கத்துக்கிறோம். உங்க உரை வந்து எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு ஐயா. ரொம்ப நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். ரொம்ப சந்தோஷமா. வாழ்க வளமுடன். வெங்கட் பெருமாள் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். அம்மா சொல்லுங்க. மிக சிறப்பு ஐயா. நம்ம வந்து மகாபாரதம்லாம் ஓரளவு தான் தெரிஞ்சிருக்கோம், சில விஷயங்கள் எக்ஸாம்பிள் சொல்லலாம். ஆனா பகவத்கீதை வந்து ரொம்ப நுணுக்கமா இந்த அளவுக்கு நான் கேட்கணும் ரொம்ப ரொம்ப காலமா நான் பிரியப்பட்டுட்டு இருந்த ஒரு விஷயம். இப்ப உங்களுடைய இந்த வகுப்பு வந்து எனக்கு ரொம்ப எப்படி சொல்றதுன்னே தெரியல. அதுவும் ஐயா ஆரம்பத்துல அந்த வாய்ஸ் கட் ஆயிடுத்துமா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வெங்கட் பெருமாள் ஐயா. வெங்கட் பெருமாள் ஐயா, நீங்க உங்களது அன்மியூட் பண்ணிடுங்க ஐயா. ஐயா கேக்குதுங்களா ஐயா? கேக்குதுமா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. கேக்குதுங்களா? கேக்குதுமா, சொல்லுங்க ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. நல்லா இருந்ததுங்க ஐயா உங்க சொற்பொழிவு. ரொம்ப சந்தோஷமா. மகிழ்ச்சி. ஹலோ. மகிழ்ச்சி மகிழ்ச்சி. சந்தோஷம். நீங்க கருத்துக்கள் அந்த தலைப்பை ஒட்டி நீங்க கொடுத்தால் எல்லாருக்குமே உபயோகமாக இருக்கும். வாழ்த்துவது போட கருத்துக்களையும் தெரிவிக்க வேண்டுகிறோம். பிரகாஷ் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ஐயாவுடைய நிகழ்ச்சி சிறப்பா போயின்னு இருக்கு. நன்றி, வாழ்த்துக்கள். இதுல வந்து பாத்தீங்கன்னா இப்போ குழந்தை இல்லாம இருக்காங்களே, அவங்களுக்கு வந்து கருமையம் தொடர்பு வருமா வராது? அது வந்துங்க 2 காரணங்கள் இருக்கும். குழந்தை இல்லாததுக்கு 2 காரணங்கள் இருக்கு. ஒன்று நமக்கு பக்குவமான நிலை வச்சுங்களேன், மேற்கொண்டு வந்து இன்னொரு பிறப்பு எடுக்க வேண்டிய அளவுக்கு பதிவு இல்லை அப்படின்னாக்க குழந்தை இருக்காது. அப்படிப்பட்டவங்களுக்கு அது வருத்தமா இருக்காது, அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அது இயல்பா போயிடுவாங்க.
ஒரு சிலர் பாத்தீங்கன்னா கடைசி வரைக்கும் புலம்பிட்டே இருப்பாங்க. அது என்ன எல்லா வளங்களும் கொடுத்தாலும் அந்த பிள்ளை செல்வம் இல்லை அப்படின்ற ஒரு குறை ஃபீல் பண்றாங்க பாருங்க. அதுக்கு காரணம் வந்து பதிவுடைய தாக்கம் அதிகமா இருந்தாதான். இப்படி 2 வகையில உண்டுங்கய்யா. சோ நம்ம வந்து பாசிட்டிவ் நல்லதுங்க. மன்னிக்கணும் ஐயா, இது நல்லதா கெட்டது? அது நம்மளுடைய ஃபீலிங்ஸ் பொறுத்துதுங்கய்யா. இப்ப அது நம்ம மனசை தாக்கல வச்சுக்கோங்க, ரொம்ப நல்லது. ஏன்னா இதோட நம்முடைய பிறப்பு முடிஞ்சு போச்சு. அந்த செயின் வந்து கட் ஆகுது. அந்த பிறப்பு என்ற தொடர் வந்து கட் ஆகுது. இதோடைய தொடர்புலதான் ஒண்ணு நான் கேட்க விரும்பப்படுறேன். அதாவது சில இப்போ பேர் வந்து கல்யாணம் ஆகாம இருக்காங்கல்ல, ஆமா, கல்யாணமே வேணான்றாங்க, பிரம்மச்சரிய, அதாவது பிரம்மச்சரியன்றாங்களா, அது மாதிரி இருக்கவங்களும் எப்படி அது? இதே காட்டுதான் அவங்களோட போயிடும். அவங்க வாழ்கின்ற காலம் வரைக்கும் அவங்க இது பண்ணுவாங்க. நல்லது கட்டத்துல அவங்களே அனுபவிச்சிருவாங்க. எல்லாத்தையுமே அனுபவிச்சு ஆட்டோமேட்டிக்கா அவங்க ஆயுள் முடியும் போது அவங்களுடைய இது கர்மம் வந்து பேலன்ஸ் ஆயிடும். மேற்கொண்டு இன்னொரு தொடர்ச்சி அது போக முடியாது. அது மட்டும் வந்து அந்த பேச்சுலர் அப்படி இருக்கக்கூடிய வாய்ப்பை அவங்களுக்கு அமையும், மற்றவங்களுக்கு அமையாது. கடைசி காலத்துல கல்யாணம் பண்ணிப்பாங்க. ராதிகா அம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. அம்மா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. இப்போ ஆத்மா வந்து இறந்த பின்னாடி போயிடும் அப்படி வர்றது வந்து மனித அதுக்குள்ள இப்ப கரெக்டா இருக்குங்களா? அதுக்கு ரிலேட்டட் ஆத்மாவோட போகும்னு மகரிஷி சொல்லிருக்காங்க இல்லையா? அப்படி இல்லம்மா. ஆனா ஒரு நிமிஷம் ஐயா, இந்த கொஸ்டின் முடிச்சுக்கிறேன் ஐயா. பகவத்கீதால வந்து வேற உயிரினங்களாவும் போறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு இந்த இடத்துலயாவது சொல்லிருக்காங்களா? நோட்ஸ்ல ஒரு புக்ல அப்படி இருக்கு, அந்த மாதிரி இருக்குதுங்களா ஐயா? வாழ்காலம் எங்க இருக்குமா? புக்ல இன்செக்டாவோ அல்லது வேற ஒரு உயிரினமாவோ அந்த ஆத்மா போகலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்குதுன்னு சொல்றாங்களே, அப்படி கருத்து நமக்கு மகரிஷி சொல்லல. அதாவது மகரிஷி நம்ம மாதிரி சொல்றது, நம்ம சொல்லக்கூடிய கருத்தை சொல்றாங்க, அது நம்ம சொல்றோம். என்னன்னா ஒவ்வொரு ஜீன் கேரக்டர் வந்து பாருங்கம்மா. ஆமாங்க. நீங்க நுண்ணுவர்களுக்கு ஒரு ஜீன் கேரக்டர் வேற, மனுஷனுக்கு கூட ஜீன் கேரக்டர் வேற. சரி சரி. அப்போ இதுல வரக்கூடிய ஜீன் வந்து நான் ஏற்கனவே சொன்ன பாருங்க, இந்த ஆத்மா இங்கிருந்து வெளியே போகும்போது அது மேல போயிடும். ஒன்ஸ் அது போச்சா திரும்ப அதே பிறக்காது. பிறப்பு என்பது ஆண் பெண் சேர்க்கினால் மட்டும்தான் நிகழுமே தவிர வேற எந்த வகையில பிறப்பு வராதுங்க. அதனால இது ஆத்மாவை பற்றி புரியாதவங்க இப்போ என்ன கேள்வி கேட்பாங்க, இப்ப பதிவுகள் தான் தேகம் சொல்றீங்களே, அப்படின்னா முதல் மனுஷன் வர்றதுக்கு என்ன கர்மம் இருந்தது கேக்குறாங்க இல்லைங்களா? அப்ப அது சமாளிக்கிறதுக்கு நீ நாயா பிறப்ப கழுதையா பிறப்பேன்றாங்க. அப்படியெல்லாம் மனுஷன் நாயா பிறக்க முடியாது, கழுதை வந்து மனுஷனா பிறக்க முடியாது. இது பியூர் ஸ்பெசிபிக் கிராவிட்டி பிரின்சிபல். நீங்க மைக்ரோ பாக்டீரியா எடுத்தீங்கன்னா அவருடைய ஸ்பெசிபிக் கிராவிட்டி ரொம்ப லோ டென்சிட்டி. அடுத்து அமீபானா அது கொஞ்சம் ஹை டென்சிட்டி. தாவரங்கள்னா இன்னும் கொஞ்சம் ஹை டென்சிட்டி. மனுஷன்னா அட்மோஸ்ட் ஹை லெவல் டென்சிட்டி. மனுஷனுடைய ஆத்மா வேற எதனோட மிக்ஸ் ஆகவே ஆக முடியாது. ஒவ்வொருடைய பிரின்சிபல் வேற. ஹைட்ரோஜன்னா அதுல ஒரு அலை வேகம் இருக்கு, ஆக்சிஜன்னா அதுல ஒரு அலை வேகம் இருக்கு. பகவத்கீதால அந்த மாதிரி எந்த லைன் வரல இல்லைங்களையா? இதுமா பகவத்கீதால அந்த மாதிரி எந்த இடத்துலயும் கிடையாது. பகவத்கீதை மட்டுமல்ல, எந்த தத்துவத்திலையும் மனிதன் மீண்டும் பிறப்பான் அப்படின்னா தாய் தந்தை மூலமாக மட்டுமே தானே தவிர ஆத்மா மீண்டும் பிறப்பது இல்லை என்பது எல்லா தத்துவங்களும் உள்ள கருத்து. வாழ்க வளமுடன். கடைசியாக நிறைவாக ஜோதிலட்சுமி அம்மா. வாழ்க வளமுடன்யா. ஆமா, வாழ்க வளமுடன். ரொம்ப சூப்பரா இருக்குங்கய்யா, ஸ்பீச் நல்லா இருந்தது. எனக்கு என்ன கேள்வின்னா, நம்ம உடலை விட்டு பிரிஞ்ச ஆன்மா அப்படியே மேல மேல போய்கிட்டே தான் இருக்கும், ஹைட்ரஜன் பாலூன் மாதிரி அப்படின்னு சொன்னீங்க. சரிம்மா. பட் சாம்ஜி வந்து அவங்களுடைய பதிவுக்கு தகுந்த மாதிரி இந்த காந்த உலகம் இந்த புவி உலகத்துல இருப்பாங்க. பதிவுகள் எப்ப தீடுதோ அப்பதான் ஆன்மா தூய்மையானதான் அவங்க போவாங்க. அந்த மாதிரி நீங்க வந்து இப்ப அதாவது நான் வந்து ஹைட்ரஜன் எக்ஸாம்பிள் காட்டுறேன்.
இப்போ இந்த சாலோக்கியம், சாரோபியம், சாமீபியம், சாயுச்சியம் இருக்கு பாத்தீங்களா? இந்த 4 நிலைகளும் ஒண்ணு எர்த் பவுண்டு, இன்னொன்னு சூரிய குடும்பம், இன்னொன்னு இந்த பிரபஞ்சம், இன்னொன்னு அதுக்கு மேல சாயுச்சியம். இந்த 4 நிலைகள் எது போகுது அப்படின்னா, வாழ்கின்ற காலத்திலேயே நம்ம எல்லாத்தையும் நிறைய அனுபவிச்சுட்டு ஓகே ரைட் இன்னொன்னும் மிச்சம் மீதி கிடையாது அப்படின்ற திருப்தி வந்து விட்டால் நம்முடைய மிச்சம் மீதி சின்ன சின்ன அனுபவங்கள் இருக்கும். அதெல்லாம் பிரிந்து நம்ம சுத்தி வந்து வழங்கக்கூடிய பேர குழந்தைகள் நம்ம குழந்தைகளோட மிக்ஸ் ஆயிடும். அப்ப இல்லைங்க ஐயா, இந்த காந்த காலத்துல இருக்கும்போது வேற இன்னொரு உடலோடு சேர்ந்து அந்த ஆன்மா செயல்படுது, அது அதனுடைய ஆசைகளை வெளியேற்றுது, அது ஒண்ணு. இன்னொன்னு வேற, அப்புறம் ஆண் பெண் இணைப்புலதான் ஒரு ஆன்மா உருவாகும்ன்றீங்க. இப்ப மகாபாரதத்துல வந்து ஆண் பெண் இணைப்பு இல்லாமையே ஒரு மந்திரத்தை உச்சாரணம் பண்ணும் போதெல்லாம் அதெல்லாம் எப்படிங்க ஐயா சாக்தியம் குழந்தை வந்துருது இல்லைங்களா? மகாபாரதத்துல வந்து நீங்க கதையா பாத்தீங்கன்னா நிறைய கன்ஃபியூஷன் மட்டும் இல்ல, அது மாதிரி பொருந்தாத விஷயங்களே நிறைய இருக்கும். ஆனா அறிவு அப்படின்னு எடுத்துக்கங்க. அதாவது நான் முதல் கிளாஸ் சொன்ன மாதிரி பாண்டவர் என்பது 5 பேர் இல்ல, 5 புலன்கள். கர்ணன் என்பது அறிவு. அம்மா திரௌபதி என்பது ஜீவாத்மா. துரியோதனன் என்பது ஆணவம். இது எல்லாமே கதாபாத்திரங்கள். இந்த கதாபாத்திரம் மூலமா குணங்களை தான் சொல்றாங்க. நீங்க அப்படியே எடுத்தீங்கன்னா ஆன்சர் கிடைக்காது. அதுதான் அதெல்லாம் நம்ப முடியாத விஷயங்களா இருக்குது. ஏன்னா நீங்க அதை நீங்க அப்படியே எடுக்கிற போது சாத்தியம் இல்ல, நம்ம லௌகீக வாழ்க்கைக்கும் சாத்தியம் இல்லாம இருக்குங்க இல்லைங்கய்யா அதெல்லாம். அது ஏன்னா அவங்க கதையா பாத்துட்டாங்க, சரித்திரமா பாக்குறாங்க. அது கதையா பார்க்காம சரித்திரமா பார்க்காம நம்முடைய வாழ்க்கைக்கான வழிமுறைகளை தான் இதிகாசம் பேசுகிறது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னு சொன்னாக்க, இப்ப நம்ம என்ன லைஃப்ல என்ன வேணும்? ஆணவத்தை ஒழிக்கணும், இந்த 5 புலன் சார்ந்த இன்பங்கள் எல்லாம் விட்டுடணும், அறிவு சார்ந்து வாழணும், இந்த குருட்சேத்திரத்துல ஜெயிக்கணும். அதுக்கப்புறம் அந்த ஆன்மா வந்து இன்னொரு உடலோடு சேர்ந்து இணைந்து செயல்படுது எங்க ஐயா. இந்த வாழும் காலத்துல இணைமே தவிர அது இல்ல, வாழும் காலத்துல இல்ல, உடலை விட்டு பிரிந்த ஆன்மா இன்னொரு உடலோடு சேர்ந்து செயல்படுது. அது என்னன்னா, இப்போ சில டெத் பை சூசைட், ஆக்சிடென்ட், மர்டர் இதெல்லாம் வந்து வாழ வேண்டிய தாக்கம் இருக்குது. ஆனா ஒரு வன்பதிவுனால அந்த உடல் வந்து அகாலமா போயிடுச்சு. அப்ப மிச்சம் மீது உள்ள அந்த திணிவு இந்த பூமியை தாண்டி மேல போக முடியாது. அப்ப என்ன ஆகுது? அது எர்த்போன் சொல்ற வகையில் இங்கே இருக்கும். அப்ப அதுக்கு ஒரு உடம்பு வேணும். அப்ப அந்த உடம்பு அட்டாச் ஆகணும் இல்லையா? அப்ப யார் வந்து இன்னொரு சோல் அட்டாச் ஆகக்கூடிய தன்மை இருக்கோ அவங்க அட்டாச் ஆகும். அப்படி ஆகும் போதும் ஏதோ ஒரு சோல் தான் வேலை செய்யும். அவங்க இயல்பா இருக்கும் போது ஒரிஜினல் சோல் வேலை செய்யும். அது வீக் ஆகும் போது இந்த என்டர்டு சோல் வந்து டாமினேட் பண்ணும். ஆமா, டாமினேட் பண்ணும். அப்போ இது ஏன் பிடிக்குது, எதுக்காக அப்படின்னா இதுவே ஒரு கெட்ட சோல் தான் உள்ள கூடி வர்றது. யாருக்கு அந்த குடும்பத்துல வந்து அவஸ்தப்படணும்னு விதி இருக்கோ அவங்க தான் அது அட்டாச் ஆகும். விதி இருக்கிறவங்களுக்கு தான் அட்டாச் ஆகும். ஆமா, எல்லாருக்கும் அட்டாச் ஆகாது. அதே மாதிரி நம்ம பிரம்ம முகூர்த்த தவம் பண்ணும்போது மகானுடைய ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும். அந்த அனுபவங்களும் நம்ம இந்த எல்லா பிரபஞ்சம் முழுவதும் நிறைஞ்சிருக்கும். மகான்கள் வந்து பிரபஞ்சத்தோட இணைந்திருப்பாங்க. அவங்க பர்டிகுலர் ஒரு இடத்துல கிடையாது அவங்களுக்கு. அதனால அந்த காலையில 5 மணிக்கு பிரம்ம முகூர்த்த ஏற்று தவம் பண்ணும் போது தத்துவத்தை சிந்திக்கிற போது அவங்களே நமக்கு வந்து பதில் சொல்லுவாங்க. இப்படி எல்லாம் இதுக்கு விளக்கம் இது அப்படி சொல்லுவாங்க. நன்றிங்க. என்னமா தோன்றும். அதாவது இந்த ஆடியோ ஃபைல் ஃபார்மேட் கூட நீங்க பாத்தீங்கன்னா MP3 ஃபார்மேட், MP4 ஃபார்மேட் எல்லாம் இருக்கும். அதற்குரிய கருவியில போட்டீங்கன்னா தான் அந்த ஃபார்மேட் வந்து பாடும். அது நீங்க வேற ஒரு ஃபார்மேட் போட்டீங்கன்னா பாடாது. அதுதான் உங்க ஆன்மாவினுடைய ஃபார்மேட். வள்ளலாரதோட ஃபார்மேட் சாமிஜி அது பாடிச்சு. அதனால போல சில உங்களுடைய ஆன்ம நிலை உங்க பெரும்பாலும் அப்பா அம்மாவை அதை வந்து நீங்க சுற்றி வந்து அதை அப்பா அம்மாவது குழந்தைகளுக்கு அப்படியே ஏற்றுக்கொள்ளப்படுவதனால பெரும்பாலும் உங்களுக்கு அது தெரியாது. குழந்தைகளாக இருப்பவர்களுக்கு அது ஒரே பதிவு நிலையில தெரியாது. அந்த ஏற்றுக்கொண்டு அவர்கள் மூலமும் தான் இருந்தாலும் இந்த தலைப்பு வேறு
கோணத்துல ஓகேங்க ஐயா, அதனால தான் நான் நிறுத்திட்டேன். போதும், இது வரைக்கும் விளக்கம் போதும். வேண்டுமென்றால் இன்னொரு நாளைக்கு வாழ்க வளமுடன். அது வேற டாபிக்ல போகுது, அதனால வாழ்க வளம். ஆன்மாவை பத்தி மட்டும் தான் தெரிஞ்சுக்கணும். வாழ்க வளம். இதை ஒட்டி சிந்திக்கிறது வாய்ப்பாக இருக்கும். வாழ்க. மிக்க மகிழ்ச்சி. இன்றைய தினம் பல சிந்தனைகளை எல்லோரிடத்திலும் தூண்டி இருக்கிறது. இந்த முறையில இன்னும் சிந்தனை ஆற்றல் உயரவும், அறிவு விரிவடைந்து அறிவு விளக்கம் பெறவும், அந்த விளக்கத்திலே ஒரு தெளிவு நிலையும், தெளிவின் மூலம் சமூகத்திற்கு வாழும் காலம் வரைக்கும் இந்த ஆன்ம நிலையை உணர்ந்து ஒத்தும் உதவியும் தொண்டாற்றி இன்பம் காண்போம். அந்த தொண்டாற்றி நமக்கெல்லாம் விளக்கம் அளிக்கிற ஐயா அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை அருளோடு செல்வம் கீர்த்தி மென்மேலும் நிறைவாய் பெற்று வளமோடு வாழ்க என்று மனங்குளிர வாழ்த்தி இந்த நிகழ்வை இந்த அளவிலே நிறைவு செய்கிறோம். மீண்டும் அடுத்த வாரம் சாங்கிய யோகத்தை மீறி இருக்கிற பகுதிகளை தொடர்வோம் என்று சொல்லி உலக நல வாழ்த்து இசைக்கின்றோம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வளமுடன். நாளை மீண்டும் 6:20 மணிக்கு மீண்டும் இணைவோம். மிக்க நன்றிங்க ஐயா.
வாழ்க நன்றிமா வளமுடன். நன்றிமா. தொண்டு சிறக்கட்டும். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்.